கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதரர்கள் யாவருக்கும் யெஷுவா கிறிஸ்துக்குள்ளான அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் கடந்த 3 வாரங்களாக யெஷுவா கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த உயிர்த்தெழுதலுக்கான காரியங்கள் எப்படிப்பட்டதா இருக்குன்னு பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா அநேகர் உயிர்த்தெழுதலே பலவிதமான சந்தேகங்களை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். ஆயினால் அந்த காரியங்களை குறித்து நாம் பார்ப்பது மிக உன்னதமான ஒரு காரியமா இருக்கும். அதை குறித்து நாம கடந்த சில வாரங்களாக தியானித்துக் கொண்டிருக்கிறோம். 3 வாரங்களாக நாம் அதை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த செய்தியின் தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா, யெஷுவாவின் உயிர்த்தெழுதல் மாம்சீகத்திலா ஆவியிலா அப்படிங்கிறதான் பார்த்தோம். கடந்த 3 வகுப்புகளாக நாம் அதை தியானித்தோம். இப்போ பாகம் 4 அதை குறித்த தொடர்ச்சியை நாம் இப்போ பார்க்க இருக்கிறோம். இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, யெஷுவா கிறிஸ்து ஆடுகளுக்காக என் ஜீவனை கொடுக்கிறேன் எனக்கு சொல்லியிருக்கிறார். அப்போ உலக மனுமக்களுக்காக ஆதாமின் சந்ததிக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்தவர் மறுபடியும் அந்த ஜீவனை எடுத்துக்கொண்டது அந்த மாம்சீகத்தை எடுத்துக்கொள்வாரா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அப்படி எடுத்துக்கொண்டாரானால் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுத்ததாக ஆகாதே இல்லைங்களா? அப்ப யெஷுவா கிறிஸ்து தம் ஜீவனை கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறப்ப மறுபடியும் அதே ஜீவனை மாம்சீக ஜீவனை அவர் எடுத்துக்கொள்ள இயலாது அப்படின்னு சொல்லி நம்ம வேத வசனங்கள் மூலமாக நாம பார்க்கிறோம். அதே போல் ரோமர் 4ல் நாம பார்க்கும்போது 4:25 அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறாரு, நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார் என்று காரியங்களை குறித்தெல்லாம் நாம தியானித்தோம். அப்போ ஆகையினால யெஷுவாவுடைய மரணத்தை குறித்து அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து நாம் தியானிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. இப்ப வேத வசனங்கள்ல எதுவுமே முரண்பாடா இருக்காது. எல்லாமே இசைவு இணக்கமா இருக்கு. வேத வாக்கியங்கள்லாம் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சமா இருக்குது என்று நாம் படிக்கிறோம். ஏசாயாவுல படிக்கிறோம். அதே போல அங்கே கொஞ்சம் கொஞ்சமா இருக்க அந்த வேத வசனங்களை நாம ஒன்றாக பொருத்தி பார்க்கணும். பொருத்தி பார்க்கும்போது அதை நாம சோதித்து பார்க்கணும். எந்த விதமா சோதித்து பார்க்கணும் அப்படின்னா 7 விதமான ஆக்சியம்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த காரியங்களை குறித்து நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? என்னது எந்த ஒரு கருத்தும் சொல்லக்கூடிய அதோட கருத்து அந்த கருத்துக்கு இசைவிணக்கமா இருக்கணும். எந்த ஒரு கருத்தா இருந்தாலும் அது தனக்கு தானே இசைவிணக்கமா இருக்கணும். அதுபோல ஒவ்வொரு வேத வாக்கியத்தோடு இசைவிணக்கமா இருக்கணும். எந்த வார்த்தைக்கும் முரண்பட்டதா இருக்கக்கூடாது. ஏன்னா வேத வசனங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியினாலே எழுதப்பட்டதா இருக்கிறது. ஆகையினால் எதுவுமே முரண்பாடா இருக்காது. நாம் புரிந்து கொள்ளும் விதத்திலே தான் முரண்பாடு வரும். ஆகையினால நாம் சோதித்து அறியும் போது எந்த ஒரு முரண்பாடும் இல்லாதபடிக்கு ஒரு கருத்தை கொண்டு வரணும். அப்போ ஒவ்வொரு வேத கொள்கையோடு அது இணக்கமா இருக்கணும். மற்ற வேத கொள்கை இருக்கு, பிரின்சிபல் இருக்கு, அதோடு இணக்கமா இருக்கணும். அது மட்டும் இல்லாம தேவனுடைய குணாம்சங்களோடு இணக்கமா இருக்கணும். மீட்கும் பலி, ஈடு பலி, அந்த தத்துவங்களோடு அந்த செய்தியோடு அது இணக்கமா இருக்கும். உண்மை நிகழ்வுகளோடு இணக்கமா இருக்கும். வேதாந்தத்துல வரலாற்று உண்மைகள் இருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. அந்த உண்மை நிகழ்வோடும் இணக்கமா இருக்கணும். தேவ பக்தியை அபிவிருத்தி செய்வதற்கு ஏதுவா இருக்கும். அப்படிதான் 7 ஆக்சியம் சொல்றது. சுருக்கமா சொன்னா ஸ்கிரிப்சுவல்னஸ், ஃபேக்சுவல்னஸ், ரீசனபிள்னஸ். அப்ப இதற்கு அடிப்படையில தான் நாம வேத வசனங்களை ஆராய்ந்து பார்த்து ஒவ்வொரு யெஷுவா உயிர்த்தெழுந்து வந்திருக்கிறது மாம்சீகத்தில் இல்லை அப்படின்னு சொல்லி நாம பார்த்து கொண்டு இருக்கோம். அதுல கிட்டத்தட்ட 14 நிரூபணங்களை நாம பார்த்திருக்கிறோம். அதை இப்ப ஞாபகப்படுத்திக்கிறதுக்காக ஒன்றா நம்ம ஞாபகப்படுத்திக்கிறதுக்காக சுருக்கமா நாம அதை குறித்து பார்க்கலாம். முதலாவது யெஷுவா மாம்சீகத்துல வரல அப்படிங்கிறதுக்கான முதல் நிரூபணம் என்னது? முதல் நிரூபணமா நாம பார்த்தது மகிமையடைந்த சரீரத்தை எந்த மனிதனும் பார்த்ததில்லை. ஏன்னா அழகா 1 தீமோத்தேயு 6:16 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், மனுஷரில் ஒருவரும் கண்டிதாதவரும் காணக்கூடாதவருமா இருக்கிறார் அப்படிங்கிறப்போ நிச்சயமா அந்த அவருடைய உயிர்த்தெழுந்த மகிமையின் சரீரத்தை எந்த ஒரு மனிதனும் பார்க்கல. ஆகையினால யெஷுவா உயிர்த்தெழும் போது அவரை யாருமே பார்க்கல அப்படிங்கிறப்போ உயிர்த்தெழும் போது நிச்சயமா அவர் என்னதுல மாம்சீகத்துல இல்லை அப்படிங்கிற காரியங்களை நாம இதன் மூலமாக புரிந்து கொள்கிறோம்.
அப்படி என்ன அப்போ சொல்லுங்க பவுல் பார்த்தாரு, உயிர்த்தெழுந்த அந்த மகிமை அடைந்த சரீரத்தை பவுல் பார்த்தாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவர் பார்த்தது ஒரு தரிசனம் அப்படிங்கிறது அவரே சொல்றாரு அப்படிங்கிற காரியங்களை குறித்து பார்த்தோம் இல்லைங்களா? அவர் கண்டது அந்த ஒளியினுடைய ஒரு தரிசனமா இருக்கிறது. ஆகையினால நிச்சயமா யெஷுவா மாம்சீகத்தில உயிர்த்தெழல அப்படிங்கிறத நாம அந்த வசனங்கள் மூலம் புரிந்து கொண்டோம். 2வது நிரூபணம், அவர் மாம்சீகத்தில உயிர்த்தெழுந்து வரல அப்படிங்கிற 2வது நிரூபணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, பரிசுத்த யோவான் அவருடைய அறிக்கை இருக்குது. அவர் இருக்கிற வண்ணமாக நாம் அவரை தரிசிப்பதினால், அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் என்று அங்கே பரிசுத்த யோவான் சொல்றார். யோவான் ஏற்கனவே அவரை பார்த்திருக்கிறார். உயிர்த்தெழுந்த யெஷுவா கிறிஸ்துவை அறிந்திருக்கிறாரு, சாட்சி சொல்லியிருக்கிறாரு. அப்படிங்கிறப்போ, இங்க இருக்கிற வண்ணமாவே நாம் அவரை தரிசிப்பதெல்லாம் அப்படி சொல்லும்போது, நிச்சயமா அது முரண்பாடாக தெரிகிறது. ஏன்னா, அவர் இருந்த வண்ணமாகவே அப்படின்னு நாம தான் பார்த்திருக்கோமே அப்படின்னு சொல்லாதபடிக்கு, நாம் அவர்கள் உயிர்த்தெழுந்து வரும்போது, அவர் இருக்கிற வண்ணமாவே அவரை தரிசிப்பதினால், அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அங்கே அப்போஸ்தலனாகிய யோவானின் அறிக்கை சொல்லப்படுகிறது. ஆகையினால ஆண்டவரே யெஷுவா கிறிஸ்து உயிர்த்தெழுதலிலே மாம்சீகத்தில் வரல. ஏன்னா மாம்சத்திலே ஏற்கனவே பார்த்திருக்கிறார். பார்த்திருக்கும்போது இந்த காரியத்தை இவரு சொல்லியிருக்க மாட்டாரு. ஆகையினால மாம்சீகத்தில வரல என்றது இதன் மூலமாக நமக்கு உறுதியாகிறது. அடுத்து 3வது பார்த்தோம்னா, மரணத்தில் பலி செய்யப்பட்ட சரீரம் உயிர்த்தெழுதலில் திரும்பி எடுத்துக்கொள்ளப்படவில்லை அப்படிங்கிறப்போ, அப்போஸ்தலன் பவுல் நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்க்க மாட்டாதே. அப்படி சொல்லி 1 கொரிந்தியர் 15ல 36, 37, 38 வசனங்கள் சொல்றோம். நீ விதைக்கிற போது இனி உண்டாகும் மேனை விதைக்கல. கோதுமை அல்லது மற்றொரு தானியத்தோடு வெறும் விதையைத்தான் விதைக்கிற. தேவன் தமது சித்தத்தின்படி மேனியை கொடுக்கிறார். விதைவைகள் ஒவ்வொன்றுக்கும் அதற்கேற்ற மேனியை கொடுக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். அப்புறம் யெஷுவா கிறிஸ்துவுடைய மாம்சீகம் மரித்து போயிட்டது. மறுபடியும் அதே சரீரத்தில் அவர் எழுந்து வரல அப்படிங்கிறது இந்த நிரூபணத்தை குறித்த காரியங்களை எல்லாம் நாம என்ன பண்ணோம்? விளக்கமாக நாம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அடுத்து 4வது பார்த்தோம்னா, கிறிஸ்துவின் மரணத்திலே பலி செய்த அந்த சரீரத்தை திரும்பி எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா மீட்கும் பலியானது அதுக்கு அவசியமா இருக்குது. அவர் அப்படி செய்திருந்தாக்க மனுமக்களை மீட்டு எடுக்க முடியாது. தான் பலியா கொடுத்த அதே ஜீவனையும், இல்ல அதே சரீரத்தையோ மறுபடியும் எடுத்து அவர் உபயோகப்படுத்தினார் என்றால், அது மீட்கும் பலியாக ஆகாது. ஆகையினால நிச்சயமா யெஷுவா கிறிஸ்து மாம்சீகத்திலே உயிர் தெழல அப்படிங்கிறத இதன் மூலமாகவும் நாம நிரூபணம் பண்ணிக் கொள்ளுகிறோம், உறுதிப்படுத்திக் கொள்ளுகிறோம். அதே போல சபையை கிரயத்துக்கு கொள்ளக்கூடிய காரியம் இல்லையா? அவர் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு அவர் மறுபடியும் மரித்தார் அப்படிங்கிறத குறிக்கிறதா இருக்கணும். இல்ல அவர் உயிர்த்தெழுந்து அவருடைய சரீரத்தை திரும்ப எடுத்துக்கொள்ளவில்லை அப்படிங்கிறத குறிக்கிறதா இருக்கணும். நிச்சயமாக உயிர்த்தெழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று நமக்கு தெளிவாக வேத வசனம் சொல்லுகிறது. ஆகையினால ரோமர் 6:9 படிக்கிறோம். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அப்ப உயிர்த்தெழுந்த கிறிஸ்து சபையை கிரயத்துக்கு கொள்றாருன்னா மரணம் அவசியம். மரித்தாதான் கிரயத்துக்கு கொள்ள முடியும். அப்ப உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் அவரு அநேகர் என்ன சொல்றாங்க, மாம்சீகத்துல உயிர்த்தெழுந்தாரு, எல்லாரும் உயிர்த்தெழுந்த சாட்சிப்படுத்திட்டு மறுபடியும் மரிச்சாருன்னு ஒரு சிலர் சொல்றாங்க. ஆனா அது அப்படி இல்லை. ஏன்னா அவரு மரிப்பதில்லை என்று அப்போஸ்தலன் பவுல் தெளிவாக சொல்றாரு. அப்படியானால் உயிர்த்தெழுதலில் அவர் தனது அவருடைய சரீரத்தை திரும்பி எடுத்துக் கொள்ளவில்லை அப்படிங்கிறது தான் இது நிரூபிக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு 5வது நிரூபணமாக இதை குறித்த காரியங்களை நம்ம விளக்கமா பார்த்தோம். அதே போல 6வது நிரூபணமா என்ன பார்த்தோம்னா, கிறிஸ்து மாம்சீகத்துல உயிர்த்தெழுந்து வந்திருந்தாரானால் கிறிஸ்துவை மாம்சமாக்குறதுல தேவன் கொண்டிருந்த திட்டங்களுக்கு எதிரடையானதாக அது இருந்திருக்கும். ஏன்னா தேவன் அவரை உன்னதத்திற்கு உயர்த்தணுங்கிறது தேவன் கொண்டிருந்த திட்டமா இருக்கு. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை கொடுக்கணும், உயர்த்தணும் அப்படிங்கிறது தேவன் கொண்டிருந்த திட்டமா இருக்குது. மறுபடியும் அதே மாம்சத்திலே உயிர்த்தெழுந்து வருவாரானால் நிச்சயமா தேவன் அவரை மாம்சமாக்குவதிலே தேவன் என்ன நோக்கம் கொண்டிருந்தாரோ அந்த திட்டங்களுக்கு எதிரடியானதா இருக்கும். ஏன்னா மறுபடியும் மாம்சத்துல வந்தா மனுமக்களையும் மீட்டெடுக்க முடியாது, மீட்கும் பலியும் அங்கே இல்லாம போயிடும். அதே போல யெஷுவா கிறிஸ்து உயர்த்தக்கூடிய அந்த காரியங்களும் இல்லாம போயிடும். அப்ப தேவனுடைய டோட்டலா தேவனுடைய திட்டங்களுக்கு எதிரடியான ஒரு காரியமா அது இருக்கிறது. ஆகையினால கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல்ல அவர் மாம்சீகத்தை எடுத்துக்கொள்ளல அப்படிங்கிறது 6வது நிரூபணமாக இதை குறித்த காரியங்களை நாம
விளக்கமாக நாம பார்த்தோம் இல்லைங்களா? சரி, அடுத்ததா பார்த்தோம்னா 7வது என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பவுல் அப்போஸ்தலன் எபிரேயர்ல சொல்றார், அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி அப்படிங்கிறார். பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணான்னு சொல்லி சொல்றாரு. இங்க அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ யெஷுவா கிறிஸ்து தெய்வீக தன்மைக்கு உயர்த்தப்பட்டிருக்கும் போது இந்த நாட்களில் அவர் இன்னும் அவருடைய மாம்சத்தை மனுஷிகத்தை உடையவராக இருந்தா அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் என்று சொல்லி தகுந்தது பார்க்கும். ஆனா அந்த தாழ்த்தப்பட்ட நாட்களை அவர் மாம்சத்தில் இருந்த நாட்கள் என்று அழைப்பது இப்போதும் அவர் மாம்சத்திலே இருப்பாரானால் அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் என்று பாஸ்டன்ஸில் அழைப்பது ஒரு பொருத்தமற்றதாக, பொருளற்றதாக, முரண்பாடானதாக இருக்கக்கூடியதா அது இருக்கிறது. ஆயினும் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மனத்தில் ரட்சிக்க வல்லமையில நோக்கி அவர் சொல்லியிருக்கும் போது அப்போ இப்போ உயர்த்ததுக்கு பிறகு அவர் மாம்சத்தில் இல்லை அப்படிங்கிறது நமக்கு நிரூபணமாகக்கூடிய ஒரு 7வது நிரூபணமாக இது இருக்கிறதாக நாம பார்க்கிறோம். அதே போல 8வது நிரூபணமா என்ன பார்த்தோம்னா, ஒருவேளை உயிர்த்தெழுதலில் அவர் மாம்சீகத்திலே இருப்பாரானால் தேவதூதரைகளை காட்டிலும் சற்று சிறியவராக தான் இருந்திருப்பார் இல்லையா? ஏன்னா எபிரேயர்ல சொல்லும் போது மனுஷனை நீ நினைக்கிறது மனுஷகுமாரை விசாரிக்கிறது எம்மாத்திரம் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப யெஷுவா கிறிஸ்து மாம்சீகத்திலே உயர்த்திலிருந்து வந்திருப்பாரானால் அது தேவதூதரை காட்டிலும் சிறியவராக இருந்திருப்பார். ஏற்கனவே அவர் லோகாசா இருக்கும்போது எல்லாத்த காட்டிலும் உன்னதத்துல இருந்தா அந்த உயர்வா தான் இருந்தார். மறுபடியும் உயிர்த்தெழுதல அந்த நிலையை கூட கொடுக்காதபடிக்கு மாம்சியத்திலும் உயிர்த்தெழுந்து வந்தார் என்று சொல்லுவோமானால் நிச்சயமா அவரை தேவதூதர்களை காட்டிலும் சிறியவராக தான் இருந்திருப்பாரு. லோகாசாக இருந்த அந்த நிலையை காட்டிலும் மிகவும் சிறியவராக தாழ்த்தப்பட்டவராக இருந்திருப்பாரு. நிச்சயமா இது தேவனுக்கு ஏற்படும் ஒரு காரியம் அல்ல. ஏன்னா தேவன் அவரை எல்லா நாமத்துக்கு மேலாக உயர்த்தியிருக்கிறார். ஆகையினால அவர் மாம்சீகத்துல உயிர்த்தெழுந்து வரல அப்படிங்கிறது 8வதாக இந்த காரியமானது நமக்கு நிரூபணம் பண்ணக்கூடியதாக இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். 9வது பார்த்தோம்னா அவர் மாம்சீகத்திலே உயிர்த்தெழுந்து வந்திருப்பாரானால் இல்லையா? உயிர்த்தெழுதிலே மரணத்தை பலி செய்ததை தம்முடைய சரீரத்தை திரும்ப எடுத்துக்கொண்டிருந்திருப்பாரானால் அவர் தேவனுடைய ராஜ்யத்தின் சுதந்திரத்தையும் சாவாமையும் பெற்றுக்கொண்டிருக்க முடியாது. ஏன்னா மாம்சீகமானது சாவாமையை பெற்றுக்கொள்ள முடியாது, அழியாமை பெற்றுக்கொள்ள முடியாது. அது அழிவுக்கு ஏதுவான தன்மையுடையதா இருக்குது. ஆகையினால அவர் ஏன்னா 1 தீமோத்தேயு 6:16 படிக்கும் போது ஒருவராய் சாவாம இல்லவர் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் படிக்கிறோம் அவரை குறித்து. உயிர்த்தெழுதலே அவருக்கு இருக்க நிலை இதுதான். ஒருவராய் இருக்கிறாரு, சாவாம இல்லவராய் இருக்கிறாரு, சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறாரு. ஆகையினால மனசுல ஒருவரும் கண்டில்ல, காணக்கூடாதவருமாய் இருக்கிறாருன்னு படிக்கிறோம். அப்ப இந்த சாவாமையும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணக்கூடிய இந்த ராஜ்ய சுதந்திரத்தை அவர் என்ன பண்ணிருக்க முடியாது? மனுஷிகத்தில் இருந்தால் பெற்று கொண்டிருக்க முடியாது. ஏன்னா மனுஷிகமானது அழிவுக்குரிய பொருள்களால் ஆன ஒரு ஜட பொருளால் ஆன ஒரு காரியமாக அது இருக்கிறது அப்படிங்கிற காரியங்களை நம்ம விளக்கமா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? சரி, அடுத்ததா 10வது நிரூபணமா நாம என்ன பார்த்தோம்னா உயிர்த்தெழுதல்ல ஆண்டவராய் யெஷுவா கிறிஸ்து தம்முடைய மனுஷீகத்தை மானிட சரீரத்தை திரும்பி எடுத்துக்கொண்டு அது தக்க வைத்துக் கொண்டிருந்தாரானால் அவர் தன்மையில நித்தியத்துக்கும் தாழ்த்தப்பட்டவராகவே இருந்திருப்பார். மரணபரியந்தும் யாவை தேவனுக்கு உண்மைத்துவமா இருந்து மரணபரியந்தும் அவருக்கு கீழ்ப்படிந்த அவர் மனுஷீகத்திலே அவரை மறுபடியும் உயிர்த்தெழுந்து கொண்டு வந்திருப்பாரானால் அவருடைய உயிர்த்தெழுந்து எப்படிப்பட்ட நித்தியத்துக்குமான ஜீவனா இருக்கிறது. அப்ப நித்தியத்துக்கு அவர் மனுஷனாக தேவதூதர்களை காட்டு தாழ்த்தப்பட்ட நிலையிலேயே இருந்திருப்பார். நிச்சயமா அது தேவனுடைய குணநலன்களுக்கு ஏற்புடைய காரியமாக கிடையாது. எல்லாத்துக்கும் மேல அவரை உயர்த்துவதுதான் தேவனுடைய சித்தமா இருக்கிறது. ஆகையினால அவர் நித்தியத்துக்கும் தாழ்த்தப்பட்டவராக இருந்துடுவாரு. ஆகையினால யாவை தேவன் அவரை என்ன பண்ணியிருக்கிறாரு? ஆவிக்கு மற்ற மாம்சியத்துல அதை
அவரை உயிர்த்தெழு வைக்கல, அவர் மாம்சீகத்துல உயிர்த்தெழுந்து வரல அப்படிங்கிறத நாம இதன் மூலமாக நாம 10வது நிரூபணமாக நாம பார்த்தோம். 11வது நிரூபணமா நாம் பார்க்கும்போது புது சிருஷ்டியாக யெஷுவாவின் அந்த குணாம்சம் அவர் உயிர்த்தெழுதலே தம்முடைய மனுஷிகத்தை எடுத்துக்கொள்ளவில்லை அப்படிங்கிறது நிரூபிக்கக்கூடியதாக இருக்கிறது. அவர் அவர் ஒரு புது சிருஷ்டியா இருக்கிறாரு. அந்த குணாம்சம் மனுஷிகத்தை எடுத்துக்கொள்ளல, ஆவிக்குரிய சரீரத்தை எடுத்துக்கொண்டு இருக்கிறது. இங்கே சொல்லும்போது அந்த புது சிருஷ்டியை குறித்து சொல்லும்போது இவரே 2:10 தமக்காகவும் தம்மாலையும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்கள் ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூர்ணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதா இருந்தது. இப்ப புது சிருஷ்டி குணாம்சமானது பூர்ணப்படுத்தப்படுகிறது. அந்த படக்கூடியதாக அது இருக்கிறதுனால உயிர்த்தெழுந்து வரும்போது அந்த புது சிருஷ்டியானது மனுஷீகத்தை எடுத்துக்கொள்ளவில்லை. அந்த புது சிருஷ்டி ஆவிக்குரிய தன்மையுள்ளதா இருக்கிறது, ஆவிக்குரிய குண சுபாவம் உள்ளதா இருக்கிறது, பரத்துக்குரிய குண சுபாவம் உள்ளதா இருக்கிறது. ஆகையினாலே அந்த புது சிருஷ்டி நிச்சயமாக மாம்சியத்தை எடுத்துக்கொள்ளவில்லை என்பது இதன் மூலமாக 11வது நிரூபணமாக நாம் அதை பார்த்தோம். 12வது நாம என்ன பார்த்தோம்னா, யெஷுவா கிறிஸ்து உயிர்த்தெழுதல தம்முடைய மனுஷீகத்தை திரும்ப எடுத்துக் கொண்டிருந்தாரானால் மனிதர்களுக்கு இருப்பதை விட மேலான வல்லமைகளுடைய ஜீவிகளை கட்டுப்படுத்துவதற்கு அவருக்கு அந்த வல்லமைகள் இருந்திருக்காது. அவரு தேவன் எந்த விதமாக அவரை திட்டம் பண்ணியிருக்கிறாரு? மேலான வல்லமையுடைய ஜீவிகளை எல்லாம் கட்டுப்படுத்தணும், தேவனுடைய பிரதிநிதியாக ஆளுபராக பிரபஞ்சத்து காரியங்களை எல்லாம் நிர்வகிக்கணும். அப்ப தேவனை தவிர பிரபஞ்சத்தில் உள்ள மற்ற எல்லா ஜீவிகளுக்கும் மேலான நிலையில் இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான நிலையிலே உயர்த்துவதற்காக தான் அவரை புது சிருஷ்டியாய் ஜனிப்பித்து அந்த புது சிருஷ்டியை அவர் பூர்ணப்படுத்தி வருகிறார். அப்ப மறுபடியும் மாம்சீகத்திலே உயிர்த்தெழுந்து வந்திருப்பாரானால் மனுஷனை காண்டு உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய தேவதூதர்களே அல்ல வல்லமையான அந்த காரியங்களை அந்த சராசரங்களை எல்லாம் யாவை தேவனுடைய பிரதிநிதியாக இருந்து ஆளக்கூடிய அதை நிர்வகிக்கக்கூடிய அந்த அறிவும் புத்தியும் வல்லமையும் மாம்சீகத்து இல்லாத ஒரு காரியமா இருக்கிறது. ஆகையினால நிச்சயமா அவர் எதுல உயிர்த்தெழுல மாம்சீகத்துல உயர்த்தெழுந்து வரல. மாம்சீகமானது அழிவுக்கு ஏதுவான தன்மை உள்ளதாக அது இருக்கிறது. ஆகையினால இது மற்றவர்களை கண்ட்ரோல் படுத்துறதுக்கு தேவையான வல்லமைகளோ சத்துவமோ மாம்சீகத்துக்கு இல்லை. அது புது சிருஷ்டிக்கு தான் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏன்னா புது சிருஷ்டி சாவாமை உள்ளதா இருக்கிறது, தெய்வீக தன்மை உள்ளதா இருக்கிறது. ஆகையினால அதுக்கு தான் அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கு. ஆகையினால தான் புது சிருஷ்டியா அவர் டெவலப் பண்ணி பூர்ணப்படுத்தினார்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அப்ப இது 12வது நிரூபணமாக இருக்கிறத பார்க்கிறோம். மற்ற வல்லமைகளை கட்டுப்படுத்தணும்னா சாத்தானை கண்ட்ரோல் பண்ணி கட்டி போடணும், அவனை இல்லாம பண்ணணும் அப்படின்னா அவனுக்கு மேல வல்லமையும் சத்துவமும் உள்ளவராக இவர் இருக்கணும். அதுக்குதான் இவரை புது சிருஷ்டியாக ஆக்கி பூர்ணப்படுத்தி இருக்கிறாரு. ஆகையினால அந்த புது சிருஷ்டி மாம்சீகத்தை எடுத்துக்கொள்ளல. அதற்கு தேவையான தெய்வீக சுபாவத்துக்குரிய தெய்வீக தளத்திலே அதற்கு தேவையான சரீரத்தை அது எடுத்துக்கொண்டிருக்க வேண்டும் என்பது நிரூபணமாகிறது. 13 பார்த்தோம்னா ஒருவேளை அவர் உயிர்த்தெழுதல மனுஷனாவே இருந்திருப்பாரானா தேவனுடைய திட்டத்தில் உள்ள 4 தெரிந்து கொள்ளப்பட்ட வகுப்பார்கள் இருக்கிறாங்க. இந்த திரள் கூட்டத்தார், மூப்பராக பார்த்துருவாங்க, வாலிபராக பார்த்துருவாங்க, இப்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வகுப்பா இருக்கிறாங்க. அவர்களை எல்லாம் சோதித்து பார்க்கணும், சோதித்து அவர்களை வளர்த்து பரத்துக்குரிய தன்மைக்காக அவரை தகுதிப்படுத்தணும். இப்ப இந்த வேலையெல்லாம் மாம்சீகத்திலிருந்து அவரால் செய்ய முடியுமா? ஏன்னா பரத்துக்குரிய தன்மைகளுக்காக சோதித்து தகுதிப்படுத்தணும்னா இவரு பரத்துக்குரியவராக இருந்தாதான் அந்த காரியத்தை செய்ய முடியும். ஆகையினால இவர் உயிர்த்தெழுதல மாம்சீகத்திலே இல்லை அப்படிங்கிறது இதன் மூலமாக நிரூபணமாகிறது. அது மட்டும் இல்லாம மனம் திரும்பிய விழுந்து போன தூதர்கள் இருக்கிறாங்களே, அவர்கள் மரித்த மற்ற உயிரோடு இருக்கிற ஆதாம் சந்ததி, இது எல்லாமே அவருடைய மில்லினிய யுகத்துல பரீட்சை அளிப்பதற்கும் அவர்கள் மீண்டுமா நித்திய ஜீவனை அவர்களுக்கு கொடுப்பதற்கும் தேவையான வல்லமைகள் தகுதியுடையவராக அவர் மாம்சீகத்தில் உயிர்த்தெழுந்திருப்பாரானா இருந்திருக்க மாட்டாரு. ஆகையினால நிச்சயமாகவே ஆண்டவராகிய யெஷுவா கிறிஸ்து மாம்சீகத்திலே உயிர்த்தெழவில்லை அப்படிங்கிறத 13வது நிரூபணமாக நாம விளக்கமாக பார்த்தோம்.
14வது நிரூபணமாக என்ன பார்த்தோம்னா, பூரணமான ஞானம், நீதி, அன்பு, வல்லமை கொண்ட தேவனுடைய குணாம்சம் யெசுவாவை அவருடைய மனுஷிகத்தில் உயிர்த்தெழ செய்வதை தடை செய்யுது. தேவன் அன்பானவர், ஞானம் நிறைந்தவர் இல்லையா? அப்படிப்பா அன்பும் ஞானம் கொண்டவர் தம்முடைய ஒரே பேர குமாரனை மரணத்துக்கு உட்படுத்தி, நொறுக்கு சித்தமாகி, பாடுகளுக்கு உட்படுத்தி, அவரை கீழ்ப்படுத்த வைத்துட்டு, உயிர்த்தெழுந்து வரும்போது மறுபடியும் மாம்சீகத்தையே கொடுப்பாரானால், எந்த நிச்சயமாக அவருடைய குண இயல்பு அதற்கு ஒத்துக்கொள்ளவே ஒத்துக்கொள்ளாது. அப்ப அது வந்து அதை தடை செய்யக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கோம். ஆகையினால யெசுவா மாம்சீகத்திலே உயிர் தெள்ளல அப்படிங்கிறத இப்படி 14 நிரூபணங்களாக நாம பார்த்தோம். 15லேருந்து நாம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அப்ப யெசுவா மாம்சீகத்துல உயிர் தெள்ளல அப்படிங்கிறதுக்கு 14 விதமான நிரூபணங்களை நம்ம விளக்கமா பார்த்தோம். இப்ப ஞாபகப்படுத்திக்கிறதுக்காக சுருக்கமா பார்க்கணும். சரிங்களா? 15லேருந்து என்ன பார்த்தோம்னா, யெசுவா மாம்சீகத்துல உயிர் தெள்ளல, ரைட், ஓகே. அப்ப எந்த தன்மையில உயிர் தெழுந்தார் இல்லையா அப்படின்னு பார்த்தோம்னா, ஆவிக்குரிய சரீரத்துல தான் உயிர் தெழுந்திருக்கிறார். அவருடைய உயிர்த்தெழுதலிருந்து அவர் ஒரு ஆவிக்குரிய ஜீவியா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி வேதாவும் போதிக்கக்கூடியதா இருக்கு. இப்ப ஆவிக்குரிய சரீரத்துல இருக்கிறார் வேதாவும் போதிக்கிறதுனால நிச்சயமா அவர் என்ன பண்ணலாம், உயிர்த்தெழுதல மாம்சீகத்திலே உயிர்த்தெழவில்லை அப்படிங்கிறது நிரூபணமாகக்கூடியதா இருக்கிறது. ஏன்னா டைரக்ட் ஸ்டேட்மெண்ட்டே நமக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியர்ல சொல்ல 1 கொரிந்தியர் 15, 45, 47 வசனங்களை படிச்சோம்னா, முந்தின மனுஷனாகி ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். அப்ப ஸ்டேட்மெண்ட் டைரக்ட் ஸ்டேட்மெண்டே இருக்கு. பிந்தின ஆதாமாகிய யெசுவா கிறிஸ்து ஆவிக்குரிய சரீரத்தில் ஆவியானார் சொல்லப்படுகிறது. முந்தின மனுஷனும் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன். 2ஆம் மனுஷன் வானத்தில் வந்த கர்த்தர் என்று அங்க தெளிவாக நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப டைரக்ட் ஸ்டேட்மெண்ட் அவர் ஒரு ஆவிக்குரிய ஜீவியாக இருக்கிறார் என்பதை நமக்கு 15ஆம் நிரூபணமாக உணர்த்தக்கூடியதா இருக்கு. ஆகையினால் அவர் மாம்சீகத்துல உயிர் தள்ளவில்லை அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். 16 பார்த்தோம்னா, சபை வகுப்பார் இல்லையா? பரிசுத்தவான்கள் தங்களுடைய உயிர்த்தெழுதல்ல ஆவிக்குரிய சரீரங்களை உடையவர்களாக இருப்பார்கள் என்று வேத வாக்கியங்கள் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அப்ப அவர்களுடைய ஆவிக்கு அவருடைய சரீரங்கள் நம்முடைய கர்த்தரின் சரீரத்துக்கு ஒப்பாக இருக்கும் என்றும் வேத வாக்கியம் அறிவிக்கிறது. அப்போ பரிசுத்தவான்கள் ஆவிக்குரிய சரீரத்தில் இருக்கிறாங்க. அவருடைய சரீரம் நம்ம ஆண்டவராய் யெசுவா சரீரத்துக்கு ஒப்பாக இருக்கும் என்று வேதம் அறிவிக்கிறதுனால நிச்சயமாவே ஆண்டவராய் யெசுவா கிறிஸ்துவும் ஆவிக்குரிய சரீரத்துல தான் உயிர் தெழுந்திருக்கிறார் அப்படிங்கிறது இது மூலமாக நமக்கு நிரூபணமாகக்கூடியதா இருக்கிறது. இந்த காரியங்கள்லாம் ஏற்கனவே விளக்கமா படிச்சிருக்கோம். அதனால அந்த விளக்கத்துக்கு நம்ம போல. ஏன்னா அழிவுள்ளதாய் விதைக்கப்படும் அழிவில்லாத எழுந்திருக்கும் சொல்றாரு. கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும் மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும் பலம் உள்ளதாய் எழுந்திருக்கப்படும் எனக்கு சொல்லக்கூடிய காரியங்களை எல்லாம் நாம ஏற்கனவே விளக்கமாக நாம பார்த்துருக்கோம். அதனால 16வது நிரூபணமாக ஆண்டவராய் யெசுவா கிறிஸ்து உயிர்த்தெழுதலே ஆவிக்குரிய சரீரத்தில் தான் இருக்கிறாரு, மாம்சீகத்தில் இல்லை அப்படிங்கிறத நாம இதன் மூலமாக புரிந்து கொண்டோம். சரி, இதுவரைக்கும் நாம கடந்த வகுப்பில் படிச்சோம். இப்போ நாம 17வது நிரூபணமாக நாம பார்க்க போறது என்ன அப்படின்னு சொன்னா, கடந்த 3 வகுப்புகளாக 16 வரைக்கும் இருக்க நிரூபணங்களை நாம் விளக்கமாக ஆராய்ந்து தியானித்தோம். இப்ப நாம பார்க்க இருக்கிறது 17வது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, யெசுவா உயிர்த்தெழுதலிலே தம்முடைய மானிட சரீரத்தை திரும்ப எடுத்துக் கொண்டிருந்தாரேயானால் அவர் இப்பொழுது ஒரு ஆவி ஜீவியாக இருப்பதனால, ஏன்னா ஆவி ஜீவியாக இருக்கிறாருங்க நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அப்ப ஆவி ஜீவியாக இருப்பதனால அப்ப இரு தன்மையிலும் கலந்த கலப்பினமாக இருந்திருப்பார். ஏன்னா ஒரு சிலர் அப்படித்தான் சொல்றாங்க, யெசுவா மாம்சமா இருக்கிறாரு, ஆவிக்குரிய சரீரத்தில் இருக்கிறாரு, 2 விதமான இதுலயுமே அவர் இருக்கிறாருன்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா ஒரு சில கிறிஸ்தவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. ஆனா இது களங்கமுள்ள ஒரு காரியமாக இருக்குது. தேவனுடைய பூரண சிருஷ்டிப்புக்கு அருவருப்பான ஒரு காரியமாக இருக்குது அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்கிறோம் இல்லையா? இரு தன்மையில கலந்த கலப்பினம் அப்படிங்கிறது தேவனுடைய பார்வையிலே அருவருப்பான ஒரு காரியமா இருக்கு இல்லையா? ஏன்னா தேவன் பூரணமானவர், பரிசுத்தர். இப்படிப்பட்ட அருவருப்பான காரியங்களை அவர் ஒருபோதும் என்ன பண்ணுவாரு, அனுமதிக்கவே மாட்டார். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, தேவதூதர்கள் மனுஷகுமாரத்துக்குள்ளே கூடுகிறதுனால
அங்கே ராட்சசர்கள் பிறந்தார்கள் என்று ஜலப்பிரத்துக்கு முன்பான இருக்கிற காலங்களிலே நம்ம படிக்கிறோம். அது ஆதியாகமம் 6ஆம் அத்தியாயத்தை படிக்கிறோம். இப்ப அவர்களை ஜலப்பிரளத்தினால அழித்து போட்டார். அப்படிப்பட்ட ராட்சசர்களுக்கு உயிர்த்தெழுதலே கிடையாது. இன்னும் முற்றிலுமா அழித்து போட்டு விட்டார் அப்படிங்கிற காரியங்கள்லாம் பார்க்கிறோம். ஏன்னா, கலப்பு அப்படிங்கிறது தேவனுக்கு அருவருப்பான ஒரு காரியமா இருக்கிறது. அது மட்டும் இல்ல, ஒரு வயல்ல கலப்பான விதைகளை விதைக்கக்கூடாது அப்படிங்கிறதும் நியாயப்பிரமாணத்தில் ஒரு கட்டளையா இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அதனால கலப்பு அப்படிங்கிறது தேவனுடைய பார்வையில் அருவருப்பா இருக்கிறதுனால, நிச்சயமாக தேவனுக்கு களங்கமுள்ள ஒரு காரியமாக இயேசுவாசி மாம்சத்திலும், ஆவியிலும் 2 விதமான தன்மையிலும் என்ன பண்ண மாட்டாரு? உயிர்த்தெழ வைக்க மாட்டாரு. அப்ப இயேசுவாசி மாம்சத்துல உயிர்த்தெழல, ஆவிக்குரிய சரீரத்துல தான் அவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார் அப்படிங்கிறத, இது 17வது நிரூபணமாக நமக்கு இருக்கக்கூடியதா இருக்கிறது. 18வது நிரூபணமா நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, யெஷுவா கிறிஸ்து அவரோட உயிர்த்தெழுதலிலிருந்து ஒரு மனிதனாக இல்ல, ஆவிஜீவியா இருக்கிறார் அப்படிங்கிற இந்த கருத்து, மற்ற வேத வசனங்களுக்கும், அந்த வேத வசனங்கள் சொல்லக்கூடிய அந்த கோட்பாடுகள் இல்லையா? பிரின்சிபலுக்கு எல்லாத்துக்குமே இணக்கமா இருக்கிறது. இப்ப யெஷுவா அவரோட உயிர்த்தெழுதலிலிருந்து ஒரு மனிதனாக இருந்தார்னா, வேதாம போதனைகள் ஒன்று மற்றொன்றொன்று மற்ற ஒன்றோட மற்ற எல்லா வேத வசனங்களுடனும், கோட்பாடுகளுடனும் இசைவிணக்கப்படுத்த முடியாது. மாம்சீகத்துல இருந்தார் அப்படின்னா, மற்ற வேத வசனங்களும் இசைவிணக்கப்படுத்த முடியாது. இப்ப இதுவரைக்கும் நம்ம கிட்டத்தட்ட 17 நிறுவனங்கள பார்த்தோம். இல்லைங்களா? அப்ப மேற்ற வேத வசனங்கள இசைவிணக்கப்படுத்த முடியாது. மாம்சீகத்துல இருந்தார் சொன்னோம்னா, இசைவிணக்கப்படுத்த முடியாது. 7 ஆக்சியம்ஸ் சரி நம்ம என்ன பார்க்கிறோம்? மற்ற வேத வசனங்களோடு இசைவிணக்கமா இருக்கணும். மீட்கும் பலியோடு இசைவிணக்கமா இருக்கணும். அதெல்லாம் இருந்தா தான், அது சரியான ஒரு கருத்தா இருக்குது. இல்லையா? அப்ப யெசுவாவோட உயிர்த்தெழுந்து ஒரு மனிதனாக இருந்திருந்தா, இந்த வேதம் போதனைகள இசைவிணக்கமா இருக்காது அப்படிங்கிறத பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம, இந்த கருத்து தேவபக்தி மிக உகந்ததா இருக்குது. மாம்சீகத்திலே உயிர்த்தெழுந்து வந்தார் அப்படின்னா, அது தேவபக்திக்கு ஏதுவா இருக்காது. ஆவிக்குரிய சரீரத்தில உயிர்த்தெழுந்து இருக்கிறாரு. எல்லாத்துக்கும் நித்திய ஜீவனை கொடுக்கிறாரு. தேவனை எல்லாத்துக்கும் உயர்த்தியிருக்கிறார் அப்படிங்கிற அந்த காரியமானது, தேவனை கிறிஸ்துவமானது நமக்கு தேவபக்தி மிகுந்ததா இருக்குது. தேவனோடும் கிறிஸ்துவையும் நம்ம மிக உன்னதமாக, உயர்வாக மதிக்கவும், போற்றி துதிக்கவும், பக்தி பரவசம் அடையவும் அதுக்கு ஏதுவான காரியமா இருக்குது. ஆனா மாம்சத்திலே மரித்த யேசுவா மறுபடியும் மாம்சத்திலே உயிர்த்தெழுந்தாரானால், நிச்சயமா தேவனை உன்னதமாக அது உயர்த்துமா? அது மகிமைப்படுத்துமா? நாம தான் அவரை உயர்வாக நினைக்க இயலுமா? நிச்சயமா நினைக்க இயலாது. இல்லைங்களா? வேத வசனங்களும் மற்ற கோட்பாடுகளும் விஷயம் இணக்கமா இருக்குது. அதே சமயத்துல தேவ பக்திக்கு ஏதுவா இருக்கிறது அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம் இல்லையா? அப்ப ஆவிக்குரிய சரீரத்துல உயிர்த்தெழுந்தார் அப்படிங்கிற கருத்து தான் தேவனை கிறிஸ்துவை நமக்கு கிடைக்கிற சிலாக்கியங்களை எல்லாம் நம்ம இன்னும் அதிகமாக மதித்து உணரச் செய்யக்கூடியதா இருக்கிறது. இதற்கு எதிரான கருத்து மாம்சத்துல இருக்கிறார் அப்படின்னா, நம்முடைய கர்த்தரை தாழ்த்தி போடுவது மட்டுமல்ல, நம்மில் தேவ பக்தியின் அபிவிருத்திக்கு எதிரடியானதாகவும் அது இருக்கக்கூடியதா இருக்கிறது. இல்லைங்களா? ஆகையால இந்த சத்தியமானது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, கீழ்ப்படிதல் ஆகியவற்றுக்கு பெரிதும் உகந்ததாக நமக்கு இருக்கக்கூடியதா இருக்கிறது. நிச்சயமாவே ஆவிக்குரிய சரீரத்தில் இருக்கிறார் அப்படிங்கிற காரியமானது தேவன் லோகாசுக்கு மேலாக உயர்த்தியிருக்கிறார். உன்னதத்திலே உயர்த்திருக்கிறார். எல்லா நாமத்துக்கும் மேல நாமத்தை கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிற அந்த காரியமானது தெய்வீக சுபாவத்தை கொடுத்திருக்கிறார். அந்த விஷயம் அந்த கருத்தானது அவர்களை உன்னதமாக மதிக்கவும், போற்றவும், துதிக்கவும் நமக்கு நம்மிலே ஒரு தூண்டுதலை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கிறது. நிச்சயமா மாம்சீகத்திலே உயிர்த்தெழுந்தார் என்ற அந்த தாற்பயமானது, அந்த கருத்தானது நிச்சயமாவே தேவனை மதிப்பு குறைய செய்யக்கூடியதா இருக்கிறது. அது மட்டும் இல்ல, யெசுவாசி இவ்வளவு தூரம் மரணம் பரியந்தம் பாடுபட்டு கீழ்ப்படிந்து அவருக்கு ஒரு பிரயோஜனமும் இல்ல அப்படிங்கிறப்போ, அவர் பட்ட பாடுகள் எல்லாமே வேஸ்ட்டா போகுது. அப்ப தேவன் இவ்விதமாக செய்வாரானால், தேவனிடத்தில் நாம எப்படி ஒரு பக்தி வைராக்கியமா இருக்க முடியும்? நிச்சயமா இருக்க முடியாது. அப்ப ஆண்டவராய் யெசுவா கிறிஸ்து உன்னதத்திலே உயர்த்தப்பட்டிருக்கிறார். ஆவிக்குரிய சரீரத்தில் இருக்கிறார். தெய்வீக சுபாவத்தில் இருக்கிறார். அப்படிங்கிற அந்த கருத்து தான் வேதாந்தம் சொல்லப்படுகிறது. வேதாந்தம் சொல்லப்பட்ட அந்த கருத்து தான் நம்ம தேவ பக்திக்கு ஏதுவாக இருக்கக்கூடியதா இருக்குது. அப்படின்னு சொல்லி நாம புரிந்து கொள்கிறோம். அப்ப இந்த கருத்தும் அவர் உன்னதமாக உயர்த்தப்பட்டிருக்கிறாரு. மாம்சீகத்தில உயிர்த்தெழல.
ஆவிக்குரிய ஜீவியாக தெய்வீக சுபாவத்தில் உயிர் தெழுந்திருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு உணர்த்தி வைக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி நாம பார்ப்போம். அடுத்ததா 19வது நிரூபணமா நாம என்ன பார்க்கறோம்னா, நம்முடைய கர்த்தர் நம்மளை உயிர்த்தெழுதல ஒரு ஆவி ஜீவியாக ஆகிறாரு அப்படிங்கிறது புது சிருஷ்டிப்பின் செயல்முறையின் விளைவாக இருக்கிறது. அந்த புது சிருஷ்டியின் செயல்முறையோட விளைவாக தான் அவர் ஆவிக்குரிய சரீரமாக பிறக்கிறார். அவரும் ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்ட விசுவாசம் உண்மைத்துவம் உள்ள மற்ற தேவ ஜனங்கள் எல்லாருமே இந்த செயல்முறை ஊடாக தான் அவரோடு கூட சுதந்திரத்தை அடையக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இல்லையா? அப்ப புது சிருஷ்டியின் செயல்முறை அப்படின்னா என்ன? புது சிருஷ்டியின் செயல்முறை இல்லையா? இப்ப அவர் ஆவியினால் ஜனிப்பிக்கப்பட்ட விசுவாசம் உண்மைத்துள்ள மற்ற ஜனங்களும் கூட அதே விதமான செயல்முறையிலே செல்வார்கள். ஆனால் அது எப்படிப்பட்டதா இருக்குது, அதன் விளைவுகள் எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படுறாங்க, ஆவிக்குரிய தன்மைக்கு ஜெனிப்பிக்கப்படுறாங்க. அப்படிங்கிறப்போ அந்த ஜெனிப்பிக்கப்படுதல்ல அவங்க தொடங்கி அந்த ஜெனிப்பித்தல் நாளாக நாளாக வளர்ச்சி அடைந்து அவருடைய உயிர்த்தெழுதலில் ஆவி ஜீவியாக பிறப்பதன் மூலமாக, ஆவி ஜீவியாக ஆவதன் மூலமாக இந்த செயல்முறையை அவர் முடிக்கிறாரு. ஒருவர் முதல்ல ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படணும். அதன் பின்புதான் ஆவியினால் பிறக்கக்கூடிய ஒரு காரியம் இருக்கிறது அப்படிங்கிறத நாம பார்ப்போம். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, யோவான் 3:4 வசனங்கள் நமக்கு என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி நாம பார்த்தோம்னா, பெருசு பண்ணிக்கலாம். சாரி. யோவான் 3ஆம் அதிகாரம் 3:4 வசனம் என்ன சொல்றான்னு பார்த்தோம்னா, யெஷுவா அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாக உனக்கு சொல்கிறேன் என்றார். நிக்கோதேமு சொல்றாரு, மறுபடியும் பிறக்கணும்னு சொல்றாரு. ஆனா நிக்கோதேமு என்ன நினைக்கிறாரு? ஒரு மனுஷன் முதிர் வயதா இருக்கையில எப்படி பிறப்பான்? அவன் தான் தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசிக்க குடும்பம் என்று மாம்சிக ரீதியாக சிந்தித்து கேள்வி கேட்கிறார். அவர் ஆவிக்குரிய ரீதியாக புது சிருஷ்டியை குறித்து சொல்லுகிறார். மறுபடியும் பிறவாவிட்டால் அப்படின்னு புது சிருஷ்டியோட செயல்முறையை சொல்றாரு. அப்ப ஜெனிப்பிக்கப்படணும், வளர்க்கப்படணும், இறுதியில உயிர்த்தெழுதல்ல அது பிறக்கணும் அப்படிங்கிற அந்த செயல்முறையை அங்கே அவர் சொல்றாரு. ஆனா அங்க நிக்கோதேமு அதை புரிந்து கொள்ளவில்லை. மனுஷிக ரீதியிலே வரக்கூடிய அந்த பிறப்பை குறித்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறாரு அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம் இல்லைங்களா? அதே போல 1 கொரிந்தியர் 15 49, 50, 51 வசனங்கள் நம்ம பார்த்தோம்னா, மேலும் மண்ணானவருடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலும் அணிந்து கொள்ளுவோம். நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சம் ரத்தம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது, அழிவு உள்ளது அழியாமே சுதந்திரிப்பது இல்லைன்னு சொல்றாரு. அப்ப மாம்சிகத்தும் ரத்தமும் இருக்கக்கூடிய இந்த மாம்சிக சரீரம் அழியாமையை சுதந்திரிக்காது அப்படிங்கிறத இங்க டைரக்டா தெளிவா சொல்றாரு. அது மட்டும் இல்லாம 15:51 தொடர்ந்து சொல்லும் போது, ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்படுதலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம் என்று இயேசுவாகிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்திருக்கிற காலகட்டத்திலே ஓடிக்கொண்டிருக்கிற பரிசுத்தவான்கள் எந்த விதமாக உயிர்த்தெழுந்து வருவார்கள் என்று அதை குறித்த காரியங்களும் இங்க சொல்றாரு அப்படிங்கிறத நாம இதன் மூலமாக புரிந்து கொள்கிறோம். இந்த காரியங்களை ஏற்கனவே படிச்சிருக்கோம். ரேப்சர் அப்படிங்கிற செய்தியில நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். தேவையற்பாடுலையும் வந்திருக்கிறது இல்லைங்களா? அப்போ அழிவுள்ளது அழியாமே சுதந்திரிக்காது இல்லையா? மாம்ச ரத்தம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டேன். இப்ப தேவனுடைய ராஜ்யம் சொல்லும்போது பரத்துக்குரிய ராஜ்யத்தை, அந்த ஆவிக்குரிய ராஜ்யத்தை இங்க சொல்லக்கூடியதா இருக்கு. அதை சுதந்திரிக்காது அப்படிங்கிறத அங்க அப்போஸ்தலன் பவுல் தெளிவாக சொல்றார். அப்போ புது சிருஷ்டியானது மன இயல்பிலே படிப்படியா டெவலப் ஆகிக்கொண்டே போகுது. புது சிருஷ்டி ஜனிப்பிக்கப்பட்டு அந்த புது சிருஷ்டிக்கான குண பண்புகள், குண இயல்புகள் அது தன்மையிலே மாற்றம் அடைந்து கொண்டே போகுது. ஏற்கனவே யெஷுவா குண பண்பு இருக்குது. அது தன்மையிலே மாற்றம் அடைந்து புது சிருஷ்டிக்குரிய குண இயல்புகளாக, தெய்வீக சுபாவத்துக்குரிய குண இயல்புகளாக தன்மையிலே மாற்றம் அடைந்து கொண்டே போகுது. அப்படி மாற்றம் அடையலைன்னா மானிட தன்மையிலிருந்து ஆவிக்குரிய தன்மைக்கு
மாற்றம் அடையலன்னா பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது அப்படிங்கிறதா இதோட அர்த்தமா இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா மன்னானோட சாயல் அணிந்திருக்கிறது போல வானோட சாயல் அணிந்து கொள்ளணும். வானோட சாயல் அப்படிங்கிறப்போ அந்த தெய்வீக தன்மைக்குள்ள சாவாமைக்குள்ள அந்த ஒரு தன்மையுடைய சாயலை இவர்கள் படிப்படியாக அணிந்து கொள்ளணும். அது டெவலப் ஆகிட்டே போகணும். இதுதான் புது சிருஷ்டியினுடைய அந்த செயல்முறையாக இருக்குது. அந்த புது சிருஷ்டி பழைய மாம்சீகத்தில் தான் இருக்குது. இஸ்ராயேல் பழைய மாம்சீகத்துல இருக்குது. ஆனா அந்த புது சிருஷ்டி என்ன பண்ணும்? மாம்சீகத்தை அடக்கி ஒடுக்கி கீழ்ப்படுத்தி அதை பலி செய்து இது புது சிருஷ்டி வளரக்கூடியதா இருக்கிறது. வளர்ந்த அந்த புது சிருஷ்டி குண பண்புகளை எல்லாம் வளர்ந்து தெய்வீக சுபாவத்துக்குரிய அந்த தளத்துக்குரிய குணப்பண்புகளை வளர்ந்து பூரணம் அடைந்து உயிர்த்தெழுதலிலே பிறக்கக்கூடியதா இருக்கிறது. தேவன் அந்த தளத்துக்குரிய குண இயல்புக்குரிய ஒரு சரீரத்தை உயிர்த்தெழுதலிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கிறாரு. அவருக்கு மட்டுமல்ல, அவருடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து பின்பற்றி போகக்கூடிய பரிசுத்தவான்களுக்கும் அவர் என்ன பண்றாரு? இந்த விதமாக அந்த புது சிருஷ்டியை டெவலப் ஆகி வளர்த்து அவர்கள் உயிர்த்தெழுந்து வரும்போது அவர்களுக்கும் அந்த தளத்துக்குரிய அந்த சரீரத்தை அவர்களுக்கு கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதனால்தான் சொல்லும்போது மாம்சத்துல இன்னொருத்தர் சொல்லும்போது மாம்சத்தை பிறந்தவன் மாம்சமாக ஒரு மனிதனாக இருப்பது போல ஆவியினால் பிறந்தவன் உயிர்த்தெழுதலே ஆவிக்குரிய ஜீவியத்துல இருக்கிறான் அப்படிங்கிற சொல்லி அங்க சொல்றாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். யோவான் 3:8 நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? சரி, அதை குறித்து ஒரு உதாரணம், அருமையான ஒரு உதாரணத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்க சொல்றார். யோவான் 3:8 சொல்றாரு. காற்றை குறித்து உதாரணம், அருமையான ஒரு உதாரணம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுது, அது சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்னிடத்து போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான். இங்க சொல்லும்போது ஆவியினால் ஜென்மிக்கப்பட்டவன், ஆவியினால் ஜென்மிக்கப்பட்டவன் எவனோ அப்படிதான் இருக்கிறான். சார், ஜெனிப்பித்து வளர்ந்து உயிர்த்தெழுந்து பிறந்த அந்த மனுஷன், அந்த ஆவியினால் பிறந்த அந்த மனுஷன், அதாவது புது சிருஷ்டியாக வளர்ந்து உயிர்த்தெழுந்து பிறந்த அந்த ஆவியினால் பிறந்தவன் அவனும் இது போல காற்றை போலதான் இருக்கிறான். எங்கிருந்து வர்றான்னு தெரியாது, எங்க போறதுன்னு தெரியாது, இன்னிடத்துல வருதுன்னு தெரியாது, இன்னிடத்துக்கு போகுதுன்னு தெரியாது. ஆனாலும் அந்த ஆவிக்குரிய தன்மை உள்ளவர்களுடைய செயல்பாடுகளை நாம் அறிந்து கொள்ள முடியும் இல்லையா? காற்று வீசுது, காற்றை நம்ம கண்ணால பார்க்க முடியல. ஆனாலும் காற்று பலமா வீசுறது, அதன் மூலமா பொருள்களை எல்லாம் தூக்கி கொண்டு போறது, மரம் ஆடுறது, மரம் கிளைகள் ஆடுறதெல்லாம் வச்சுட்டு இந்த வேகத்துல வீசுதுன்னா நம்ம கணக்கு பண்றோம் இல்லைங்களா? ஆனா காத்தா நம்ம பார்க்கிறோமா? பார்க்கல, கண்ணுல பார்க்கல. ஆனா அதோட செயல்களை நம்மளால அறிய முடியுது. அது போலதான் ஆவிக்குரிய பிறக்கில இருக்கிற ஆவிக்குரிய தன்மையுள்ள அவர்களுடைய செயல்பாடுகளை நாம் அறிய முடியும். அவர்களையும் நாம் என்ன பண்ண முடியாது? பார்க்க முடியாது. இப்ப யெஷுவாவும் விசுவாச உண்மைத்துவம் உள்ள அந்த பசுவான்கள் அனைவருமே அவருடைய பிரேஸ்டை ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டிருந்தாங்க. அப்ப ஜெனிப்பித்தல் எப்ப நடந்தது இல்லையா? அப்படிங்கிறப்போ பிரேஸ்டின் போதுதான் அந்த ஜெனிப்பித்தல் நடக்குது அப்படிங்கிறத வேத வசனங்கள் மூலமா நாம புரிந்து கொள்கிறோம். ஆண்டவராகிய யெஷுவா கிறிஸ்துவும் அப்படிதான். மத்தேயு 3:16, 17 நாம படிக்கிறோம் இல்லைங்களா? யெஷுவா ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவ ஆவி பராவி போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன். இப்ப இவருடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன் என்று அந்த புது சிருஷ்டியை குறித்து தான் அங்க சொல்றார். அந்த பரிசுத்தாவினோட அபிஷேகம் இப்ப இவர் கிடைக்குது. அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் அந்த புது சிருஷ்டிக்கு தான் கிடைக்கக்கூடியதா இருக்குது. அந்த புது சிருஷ்டியானது மெல்கிசேதேக்கின் முறையின்படியான ஆசாரியத்துவத்தை உடையதா இருக்குது. அந்த புது சிருஷ்டி யெஷுவா பழைய மனுஷீகத்தை என்ன பண்ணணும்? தேவ சித்தத்திற்கு இணங்க அது பலி செலுத்தி கொண்டே வரணும். அது பலி செலுத்துவதன் மூலமாக அந்த புது சிருஷ்டி
குணப்பண்புகள், மாம்சிக குணப்பண்புகளோடு இருந்த அவர் தெய்வீக சுபாத்துக்குற குணப்பண்புகளை வளர்த்து கொள்ளக்கூடியவராக, சோதனைகள் பரீட்சைகள் வரும்போது அந்த குணப்பண்புகள் மாறாத தன்மையுடையதாக படிகப்படுத்தப்பட்டதாக அது ஆகும். அது அப்பதான் அது பூரணமான ஒரு குணப்பண்புகளை உடையதா ஆகுது. இதுதான் புது சிருஷ்டியுடைய வளர்ச்சி அடையக்கூடிய அந்த காரியமா இருக்குது. அதனுடைய ஆரம்பம் பிரதிஷ்டையில தான் ஆரம்பிக்குது அப்படிங்கிறத நாம இத மூலமாக நாம பார்க்கிறோம் இல்லையா? அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது யாக்கோபு 1:18 அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்களாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார் என்று சொல்லப்படுவதை பார்க்கிறோம் இல்லையா? முதற் பலன்களாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு கூட முதற் பலன்களாக முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு கொள்வதற்கு சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். இப்ப சத்திய வசனத்தினால் மூலமாக புது சிருஷ்டியா அங்க ஜெனிப்பித்து நடைபெறக்கூடியதா இருக்கிறது. இதே 1 கொரிந்தியர் 4:15 அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த காரியங்களை குறித்து என்ன சொல்ல பார்த்தோம்னா, கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினாலே நான் உங்களை பெற்றேன் என்று அங்கே சொல்வதை பார்க்கிறோம் இல்லையா? அப்ப ஜெனிப்பித்தல் நடைபெறுவதற்கு யாவே தேவனுடைய ஸ்தானாதிபதியாக இங்க பவுல் அப்போஸ்தலன் இருந்து சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு பிரசங்கித்து அதன் மூலமாக புது சிருஷ்டியாக அங்கே ஜெனிப்பித்தலான காரியங்கள் நடைபெறக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத இங்க சொல்றாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அப்போ கொரிந்தியர்களை பிரசையின் நிலைக்கு கொண்டு வருவதன் மூலமாக அவர்களை ஜெனிப்பிப்பதிலே புது சிருஷ்டியாக ஜெனிப்பிப்பதிலே தேவனுடைய செயல் இயக்கியாக அவர் இருந்தார் என்றுதான் இங்க 4:15 சொல்றார். கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினாலே நான் உங்களை பெற்றேன் அப்படிங்கிறப்ப அங்கெல்லாம் பிகெட் அப்படிங்கிற வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஜெனிப்பித்தலுக்கும் அதே வார்த்தை தான், பெற்றதுக்கும் அதே வார்த்தை தான். அப்போ நான் உங்களை பெற்றேன் அப்படிங்கிற நான் உங்களை ஜெனிப்பித்தேன் அப்படிங்கிற காரியமா அது இருக்கக்கூடியதாக அது இருக்குது. அது மட்டும் இல்லாம அந்த ஜெனிப்பித்ததுல தேவனுடைய செயலிக்காக அவர் இருக்கிறார். புது சிருஷ்டியை ஜெனிப்பிக்கக்கூடிய காரியம் தேவனுடைய காரியமா இருக்குது. சத்திய வசனத்தை கொடுத்து பிரசைக்கு அவர்களை கொண்டு போவதன் மூலமாக அவர் இந்த விதமாக ஜெனிப்பித்தலுக்கு தேவனுடைய ஸ்தானாதிபதியாக இருக்கிறாரு, இருந்து அந்த காரியங்களை அவர் நிறைவேற்றாரு அப்படிங்கிறத நாம இந்த காரியங்கள் மூலமா அவர் நமக்கு விளக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். சரி, அடுத்ததா நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, அது மட்டும் இல்லாம சரீரம் உண்டு. அப்போதான் பவுல் 1 கொரிந்தியர் 12, 12, 13, 14 வசனங்களை சொல்லும்போது சரீரம் ஒன்று, அதற்கு அவயங்கள் அநேகம். ஒரே சரீரத்தின் அவயங்கள் எல்லாம் அநேகமா இருந்தும் சரீரம் ஒன்றாதான் இருக்குது. இப்போ யெசுவா கிறிஸ்து அப்படிங்கிறப்போ அவருடைய சரீர அங்கத்தினர்களா பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. யெசுவா கிறிஸ்து சரீரம் ஒண்ணுதான். ஆனால் அவயங்கள் அநேகமா இருக்கிறது. அந்த பிரகாரமா கிறிஸ்துவ இருக்கிறாரு. இப்ப யெசுவா கிறிஸ்து தான் தலையாக இருக்கிறார். மற்ற அவயங்கள் எல்லாமே அவருடைய சரீரத்தோட அவயங்களா இருக்கிறது. எல்லாம் சேர்ந்துதான் ஒரே சரீரமா இருக்குது. அதை கிறிஸ்துன்னு ஆங்கிலத்தில் சொல்றோம் இல்லையா? கிறிஸ்து அப்படின்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவர். தலை அபிஷேகம் எப்படி பண்ணப்பட்டதோ அதே போல சரீர அங்கத்தினால இருக்கக்கூடிய இந்த பரிசுத்தவான்களும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களா இருக்கிறாங்க. ஆறும் தலையில அபிஷேக தைலம் ஊத்தும் போது அவர் அங்கியில் தாடியிலே வலிந்து அங்கியில் வழியாக பாதம் வரைக்கும் வலியக்கூடியதா இருக்குது. அப்ப பாதம் வரைக்கும் கூட அங்கத்தினர் எல்லாமே பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அப்படிதான் அங்க அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்ப இந்த சரீர அங்கத்தினர்கள் அப்படிங்கிறப்போ யூதரானாலும் சரி, கிரேக்கரானாலும் சரி, அடிமையானாலும் சரி, சுயாதீனம் உள்ளவராலும் சரி, எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு ஒரே ஆவிக்குள்ளாக தாகம் தீர்க்கப்பட்டோம் இல்லையா? எல்லாருக்குமே ஒரே அந்த பரிசுத்த ஆவியோட அபிஷேகம் கிடைக்கிறது. எல்லாருமே யெசுவாவுடைய சரீர அங்கத்தினால் ஆகக்கூடியவர்களா இருக்கிறாங்க. எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாக தாகம் தீர்க்கப்பட்டவர்களாக சத்தியத்தை பெற்றவர்களாக இருக்கிறாங்க. இப்ப சரீரம் எல்லாம் ஒரே அவயமாயிராமல் அநேக அவயங்களா இருக்குது. ஏன்னா 1,44,000 பேர் சரீர அவயங்கள் அப்படிங்கிறப்போ எவ்வளவு பேரு? 1,44,000 பேர் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இவர்கள் எல்லாமே வேறு வேறு அவயங்களா இருந்தாலும் கூட எல்லாம் சேர்ந்துதான் கிறிஸ்து அப்படிங்கிற ஒரே சரீரமா இருக்கிறாங்க. அதனால்தான் 1 கொரிந்தியர் 12:27 சொல்லும் போது நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும்
தனித்தனியே அவயங்களாயும் இருக்கிறீர்கள். அப்ப கிறிஸ்துவ சரீரத்தோட அவயங்களை தனித்தனியா இருந்தாலும் எல்லாம் ஒன்று சேர்ந்துதான் ஒரே சரீரமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு கருத்தை அப்போ சொன்னாங்க பவுல் இந்த இடத்துல நமக்கு விளக்கி சொல்லுகிறார் அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். இப்ப இந்த விதமாக ஆகக்கூடிய காரியங்கள்லாம் இதெல்லாம் இப்ப எதுக்காக படிக்கிறோம்னா புது சிருஷ்டியோட வளர்ச்சி அந்த விதமா இருக்குது இல்லைங்களா. அடுத்து யாக்கோபு 1:12 படிக்கிறோம். சத்திய வசனத்திலான அவன் ஜனிப்பித்தார். ஜனிப்பித்தலில் ஆரம்பித்து அவருடைய வாழ்க்கையில தன்னுடைய மாம்சிகத்தை கீழ்ப்படுத்துவதன் மூலமாக பலி செலுத்துவதன் மூலமாக புது சிருஷ்டி வளர்ந்து கொண்டே இருக்கிறது இல்லைங்களா. அதே போல பேதுரு அப்போஸ்தலர் சொல்லும்போது பிசாசு மரித்தோரிலிருந்து எழுந்ததுனாலே இல்லையா மலியாதும் மாசற்றதும் வாடாதமாய் சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படி நம்மை மறுபடியும் ஜனிப்பித்தார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அழியாத மாசற்ற வாடாதமே சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜனிப்பித்திருக்கிறார். அழிந்து போகக்கூடிய மாம்சிகத்துல இருக்கணுங்கிறதுக்காக ஜனிப்பித்தல் நடைபெறல. அழியாததா இருக்கணும், மாசற்றதா இருக்கும், வாடாததா இருக்கணும். அப்படிப்பட்ட சுதந்திரத்துக்கு ஏதுவாக தான் இங்க ஜனிப்பித்திருக்கிறார் நாங்க சொல்லுவது நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா. அதே போல அப்போ சொன்னாங்க பிலோமின பிலோமின்ல சொல்லும்போது என்னவென்றால் கட்டப்பட்டிருக்கை நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுக்காக உண்மை மன்றாடுகிறேன் அப்படிங்கிறார். அப்ப கட்டுகள்ல கட்டப்பட்டிருக்கும் கூட அவர் சத்திய செய்தியை அறிவித்து அந்த ஒனேசிமு அப்படிங்கிறவரை பிரசிக்கு ஏதுவாக வழிநடத்திருக்கிறார் அப்படிங்கிறப்போ அது எவ்வளவு ஆச்சரியமான ஒரு காரியமா இருக்கு இல்லைங்களா. கட்டப்பட்ட ஒரு நிலையிலும் கூட அவர் சத்தியத்தை பிரசங்கிச்சிருக்கிறாரு, எடுத்து சொல்லியிருக்கிறார். அதன் மூலமாக மனம் மாறுதல் அடைந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப அவர் தம்முடைய ஓட்டத்தில் சரி நிகராக செவ்வனே ஓடி இருக்கிறார். கிறிஸ்துவ அடிச்சுவடுகளை சரியான விதத்தில் பின்பற்றி இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா. இவர்கள் எல்லாருமே அப்ப சொல்ல பேதுரு சொல்லும்போது கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேதுரு அவர்களை குறித்து சொல்றார். அப்ப கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிறவங்க எல்லாமே புது சிருஷ்டியா இருக்கிறாங்க. ஒருவர் இவர் அன்பு 1 பேதுரு 5:14 சொல்லும்போது ஒருவர் அன்பின் முத்தத்தோட வாழ்த்துதல் செய்யுங்கள். கிறிஸ்து யெசுவாவுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக எனக்கு சொல்லி முடிக்கிறாரு. அப்போ கிறிஸ்துக்குள்ளாக இருக்கக்கூடிய சுவிசேஷத்துல கிறிஸ்துக்குள்ளாக இருக்கக்கூடிய அனைவருமே அந்த புது சிருஷ்டிகளாக அவர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிந்து கொள்கிறோம் இல்லையா. இயேசு கிறிஸ்துவை குறித்து பார்க்கும்போது புது சிருஷ்டியாக பாடல் மத்தியிலே தேவனுக்கு உண்மைத்துவம் உள்ளவராக இருந்தார். போக மாட்டேங்குது. என்னடா மேல போக மாட்டேங்கிறேன் அதெல்லாம். சரி ரைட் ஓகே. சரி ரைட். மேல போகும்போது போக மாட்டேங்குது. ஓகே அப்ப இது பண்ணிடுவோம். இதுவும் வர மாட்டேங்குது. ரைட் ஓகே. அப்போ ஒரு புது சிருஷ்டியாக யெசுவா பாடல்கள் மத்தியில தேவனுக்கு உண்மைத்துவம் உள்ளவராக இருப்பதன் மூலமாக அவர் குணாம்சத்திலே அபிவிருத்தி அடைந்து பூரணப்படுத்தப்பட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இவரே 2, 14, 15, 18 வரைக்கும் பார்த்தோம்னா பிள்ளைகள் மாம்சத்தின் ரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தின் ரத்தத்தையும் உடையவரானார் இல்லையா. அப்ப மாம்சத்தை ரத்தத்தை உடைய ஆதம் சந்ததியை மீட்டு எடுக்கணும்னா இவரு மாம்சத்தை ரத்தத்தையும் உடையவராக இருக்கணும். மரணத்துக்கு அதிகாராகி பிசாசான தன் மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு அப்படியே ஆனார். அப்ப ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படி ஆனார். எல்லாமே மரணத்தை சாபத்துக்குள்ள இருக்கிறோம், மரண பயத்துல இருக்கிறோம், எல்லாத்தையும் விடுதலை பண்ணும்படிக்குதான் இவர் மாம்சீகத்துல வந்தாரு. அதே சமயத்துல அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடுக்கல, ஆபிரகாம் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தாருன்னு சொல்லிட்டு இங்க
விளக்கமாக இந்த காரியங்களை குறித்து அங்கே சொல்லுகிறார். அப்ப அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கம் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராக இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதா இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம விளக்கங்க கொடுக்கிறாரு பவுல் அப்போஸ்தலன். அப்ப ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்யணும்னா தேவ காரியங்களை வந்து இறக்க உண்மையில பிரதான ஆசாரியா இருக்கணும்னா அவர் சகோதரர்களுக்கு ஒப்பா இருக்கணும், அவரை போல பாடுபடணும், அவர்களை போல சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவரா இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் சோதிக்கப்படுவது உதவி செய்ய வல்லவரா இருக்க முடியும். அதைத்தான் தொடர்ந்து 18ஆம் வசனம் சொல்றாரு. அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று அங்கே சொல்லுகிறதை நாம பார்த்தோம் இல்லைங்களா? அப்போ கருநிலையுள்ள புது சிருஷ்டியாக அவர் பூர்ணப்பட்டிருந்ததானால் அதற்கு பிறகு உயிர்த்தெழுதலில் ஆவியா பிறக்கிறார். அப்ப அந்த புது சிருஷ்டி டெவலப் ஆகிறதுக்கான மெத்தடு அந்த இந்த காரியங்கள்லாம் இருக்குது. மாம்சத்துல இருந்து பாடுபடணும், அந்த பாடுகள் உபத்திரவங்கள்லாம் புது சிருஷ்டிகளுடைய காரியமா இருக்கு. ஏன்னா புது சிருஷ்டி அந்த அவருடைய மாம்சீகத்துல தான் இருந்து கொண்டு இருக்காது. அந்த மாம்சீகத்துடைய பாடுகள்லாம் புது சிருஷ்டி இருக்கக்கூடியதா இருக்குது. அது தன்னுடைய குணப்பண்புகளை வளர்க்கணும். மாம்சத்துக்குரிய குணப்பண்புகளாக இருந்த அவர் இப்ப ஆவிக்குரிய பண்புகளை அவர் வளர்த்து கொள்ளணும். எதன் மூலமாக? பாடுபட்டு சோதிக்கப்பட்டு அதுல உண்மைத்துவமா இருக்கிறது மூலமாக எல்லா காரியங்களும் பிதாவின் சித்தத்தை ஏற்று செயல்படுத்துவதன் மூலமாக மரணம் பரிந்தும் உண்மைத்துவமா இருந்து கீழ்ப்படுதல் மூலமாக அது தம்முடைய குண பண்புகளை வளர்த்து கொண்டே வருகிறது. இந்த விதமாக அது பூரணப்படணும் அப்படிங்கிறதா நமக்கு விளக்கக்கூடிய ஒரு காரியமா இருக்கு. அப்போ கருநிலையில ஒரு புது சிருஷ்டி பிரேஷ்டை பண்ணும்போது புது சிருஷ்டியா ஜனிக்கப்பட்டு அதிலிருந்து ஆரம்பிச்சு அந்த பிரசி ஓட்டம் முழுக்க அது குணப்பண்புகளை வளர்த்து கொண்டே பட்டு கொண்டே போக வேண்டும். அதற்கு பின்பு அது உயிர்த்தெழுதல தான் ஆவியா பிறக்கும். இதுதான் அந்த புது சிருஷ்டியோட செயல்முறையாக அது இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அது லாக் ஆயிடுச்சு. சரி, லாக் ஆயிடுச்சு. வெளியே வந்துட்டு அப்புறம் போலாம். சரி, அது லாக் ஆனதுனால வெளியே வந்துட்டேன். மறுபடியும் வேணா அதை ஷேர் பண்ணிட்டு மறுபடியும் உள்ள போ. சரி, இந்த லேவர் ஓ வரமாட்டேங்குது. கரெக்ட் வரமாட்டேங்குது, என்னன்னு தெரியல. நெட்டு ப்ராப்ளம் இருக்கும் போல தெரியுது. நான் மறுபடியும் நான் இதை கொண்டு வராங்க. அது ஏதோ ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி தெரியுது. சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். சரி, இப்ப கொண்டு வரலாம். ஓகே. சரி, அப்போ இதுதான் பூரணப்படுத்தப்படுகிறது அப்படிங்கிற காரியத்தை குறித்து நாம பார்ப்போம் இல்லைங்களா? எபிரேயர் 5:8 பார்க்கும்போது 8லேருந்து 10 வரைக்கும் உள்ள வசனங்களை நாம படிக்கும்போது அவர் குமாரனா இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி மெல்கிசேதேக்கின் முறைமின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தரிக்கப்பட்டார் என்று நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்ப குமாரனா இருந்தாலும் பட்ட பாடுகளாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார் என்று அங்கே நம்ம பார்க்கிறோம். இதான் புது சிருஷ்டி பூரணப்படுத்தக்கூடிய அந்த செயல்முறையா இருக்கிறது.
ஏற்கனவே ஆனவராய் எஸ்ஸா கிறிஸ்து கீழ்ப்படிந்துதான் மனுஷனா ஆனாரு. இதோ உமது சித்தத்தை செய்ய நான் வருகிறேன், உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு கீழ்ப்படிந்துதான் வந்தாரு. அப்ப இங்க கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டாரு சொல்லும்போது, இங்க சொல்லப்படுகிற காரியம் அந்த புது சிருஷ்டி மாம்சத்துல இருக்குது. அந்த மாம்சத்துல படக்கூடிய அந்த பாடுகள் மூலமாக புது சிருஷ்டி கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு இந்த விதமாக பூரணப்படுத்தப்படுகிறது. குண பண்புகள் தெய்வீக சுபாவத்துக்குரிய குண பண்புகளிலே பூரணப்படுத்தப்படுகிறது. இப்படி பூரணரான பின்பு இல்லையா, இந்த பூரணம்னா மாம்சீக பூரணத்தை இது சொல்லல. ஏன்னா ஏற்கனவே அவர் பாவம் இல்லாதவர், மாம்சீகத்திலே பூரணரா தான் இருக்கிறாரு. மறுபடியும் ஒரு பூரணரா ஆகணும்னு அவசியம் இல்லை மாம்சீகத்துல. ஆனா புது சிருஷ்டி புதுசா ஜனிப்பிக்கப்பட்டிருக்கு. அது பர்ஃபெக்ஷன் ஆகணும். குண பண்புகள்ல தெய்வீக சுபாவத்துக்குரிய அழியாமை சாவாமைக்குரிய அந்த அந்த தன்மைக்குரிய நிலைக்கு அந்த குண பண்புகளிலே பூரணர் ஆகணும். அதுக்குதான் இந்த பாடுகள் கீழ்ப்படிதல் எல்லாமே. அப்ப இந்த விதமாக புது சிருஷ்டி கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகிறாரு. இப்ப எல்லாத்துக்கும் நித்திய ஜீவனை கொடுக்கணும், நித்திய ரட்சிப்பை கொடுக்கணும் அப்படின்னா அதற்கு இந்த தெய்வீக சுபாவத்துல இருக்க அந்த பூரணப்படுத்தல் புது சிருஷ்டி பூர்ணப்படுத்துதல் அவசியமா இருக்குது. அப்படி பூர்ணப்படுத்தப்பட்டாதான் எல்லாருக்கும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு ஒரு காரணகர்த்தாவாக அவர் இருக்கிறார். அவர் யாருன்னா மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனால் நாமம் தரிக்கப்பட்டார். அப்ப மெல்கிசேதேக்கின் முறைமைப்படியான பிரதான ஆசாரியாரா இருந்து மனுமக்களை மீட்டெடுத்து பாவங்களை போக்கி அவர்களுக்கு நீதியை எல்லாம் கற்றுக்கொண்டு தேவனோடு ஒப்புரவாக்கணும் அப்படின்னா ரட்சிப்பை அடையணும், அடைய வச்சு நிச்சயம் கொடுத்து தேவனோடு ஒப்புரவாக்கணும்னா இந்த காரியங்கள்லாம் செய்வதற்கு அந்த புது சிருஷ்டி தெய்வீக சுபாவத்துக்குரிய குணப்பண்புகளாக மாற்றப்பட்டு அந்த குணப்பண்புகளே பூரணராகணும். அதுதான் அதற்குரிய ஒரு தகுதியாம்சமா இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்கிறோம். அப்ப அது பிரேஸ்டைல ஆரம்பிக்குது. பிரேஸ்டைல ஜெனிப்பிக்கப்பட்டு படிப்படியா வளர்ந்து உயிர்த்தெழுதல்ல அதுக்கு தெய்வீக சுபாவம் கொடுக்கப்பட்டு புது சிருஷ்டியாக அந்த பிறந்த புது சிருஷ்டியாக ஆவிக்கிற சரீரத்திலே பிறக்கிறாரு அப்படிங்கிறத வேதாகமம் நமக்கு விவரித்து சொல்லக்கூடியதா இருக்குது. இது அப்போஸ்தலர் 13:32 நம்ம படிக்கும்போது என்ன படிக்கிறோம்? நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உண்மை ஜனிப்பித்தேன் என்று 2ஆம் சங்கீதத்தில் எழுதியிருக்கிறபடியே அப்படிங்கிறார். அப்ப இங்க ஜனிப்பித்து அப்படிங்கிறப்ப இன்று உண்மை பிறப்பித்தேன் என்று அங்க காரியம் இருக்க வேண்டும். அப்போ அவருடைய குமாரன் இல்லையா, பட்ட பாடுகளை கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு குமாரன் அப்படிங்கிறப்போ மாம்சத்தில் யேசுவும் குமாரன் தான். ஏன்னா 1ஆம் மாதம் தேவனுடைய குமாரன் தான் வேதாகமம் சொல்லுகிறது. அப்ப இவரு புது சிருஷ்டி தேவனுடைய எல்லாத்துக்கும் மேலான குமாரனாக அது இருக்கிறது. இன்று நான் உன்னை பிறப்பித்தேன் என்ற சங்கீதத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் அங்க இருக்குன்னு சொல்லி அங்க அப்போஸ்தலர் நமக்கு விவரிக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம் இல்லையா. ஏன்னா அவர் இப்ப எப்படி இருக்கிறார்? அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமா இருந்து சர்வத்தையும் தமது வல்லமையில வசனத்தினாலே தாங்கிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்துல மகத்தமானவருடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்தார். அப்ப நம்முடைய பாவங்களை எல்லாம் நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணணும். அதுக்குதான் அந்த பாடுகள் உபத்திரவங்கள். அந்த பாடுகள் உபத்திரவங்கள் இவருக்கு புது சிருஷ்டியை வளர்க்கணும், அதை டெவலப் பண்ணி பூரணப்படுத்தணும். இந்துவாக பூரணப்படுத்த புது சிருஷ்டியாக பிறப்பிக்கப்பட்ட அந்த புது சிருஷ்டி உன்னதுள்ள மகத்துவமான வலது பார்சத்திலே உட்கார்ந்தது எனக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப தேவதரை பார்க்கல எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்திரித்து கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மை இல்லவரானார். இப்ப லோகாசா இருக்கும்போது அவர் தேவதூதர்களை விசேஷித்தவர் தான். அவர் மூலமாக தான் எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கொலோசியர்ல நம்ம படிக்கிறோம் இல்லையா. காணப்படுகிறவர்கள் காணப்படாதவைகள் எல்லாமே அவர் மூலமாக தான் தேவன் படைத்திருக்கிறாரு. அப்ப தேவதூதர்கள் அவர் மூலமாக தான் உண்டாக்கி இருக்கிறாரு. அப்போ லோகாசா இருக்கும்போதும் தேவதூதர் காட்டிலும் மேலானவர் தான் இருந்தாரு. ஆனா இப்போ உயிர்த்தெழுதல்ல முதல்ல எப்படி விசேஷித்த நாமத்தை சுதந்திரித்து கொண்டாரோ இப்போ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மை இல்லவனார். அப்படிங்கிறப்போ லோகாசா இருந்த அந்த நிலையை காட்டிலும் இப்ப தெய்வீக சுபாவத்திலே
சாவாமை உடையவராக அவர் இருக்கிறார், அழியாமை உடையவராக இருக்கிறார். அது லோகாச இருந்த நிலையை காட்டிலும் உன்னதமான ஒரு மேன்மையான ஒரு நிலை. அந்த நிலைக்கு உயர்த்துவதற்காக தான் புது சிருஷ்டியாக அவர் டெவலப் ஆகி பூர்ணமாக்கப்பட்டிருக்கிறாரு அப்படிங்கிறத நாம் பார்க்கிறோம் இல்லையா? அதை குறித்து எபிரேயர் 1:5 இதை குறித்து விளக்கமா சொல்லும் போது, நீர் என பவுல பார்த்து சொல்லும்போது என்ன சொல்றார்? நீ என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்றும், நான் அவருக்கு பிதாவா இருப்பேன், அவர் எனக்கு குமாரனா இருப்பார் என்றும் தூதர்கள் யாருக்காவது எப்போதாயிலும் சொன்னதுண்டா அப்படின்னு சொல்லி அங்க கேட்கிறாங்கிறத நாம கேட்கிறாரு. இப்ப நிச்சயம் மற்ற தேவதூர்கள் யாருக்கும் அப்படி சொன்னதில்லை. ஏன்னா யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமா போவான்னு சொல்லும்போது தேவதூதர்கள் முன் வரல, நான் போறேன்னு சொல்லி வரல. லோகாசம் முன் வந்தார், இதோ நான் போகிறேன் அப்படிங்கிறாரு இல்லையா? மனுமக்களை மீட்டெடுப்பதற்கு, மனுமக்களுக்காக தம்முடைய ஜீவனை கொடுப்பதற்கு யார் முன் வர்றாங்க அப்படின்னா யாராவது வருவாங்களா? இல்லையா? ஆனா லோகாஸ் வந்தாரு, அவர் முன்னெடுத்து வந்தாரு. ஆகையினால இப்போ எல்லாத்துக்கும் மேலான நாமத்தை அவர் கொடுத்திருக்கிறாரு இல்லையா? அவர் பிதாவா இருக்கிறார், அவருக்கு குமாரனா இருக்கிறார் இல்லையா? ஆகையினால அவர் இந்த உயர்த்தி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்லப்படுகிறதை நாம பார்க்கிறோம். சரி, இந்த விதமாக அவர் ஆவியின் பிறப்பதின் மூலமாக தான் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராக ஆனார் அப்படிங்கிறது நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? அப்ப இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் அப்படி சொல்லும்போது, இன்று நான் உன்னை பெற்றெடுத்தேன் என்று அங்கு மொழிபெயர்க்கப்பட்டிருக்க வேண்டும். ஏன்னா மரித்தோர் வந்து முதற் பிறந்தவர், முதல் பேரானார் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம் இல்லையா? அப்ப உயிர்த்தெழுதலே அவர் ஆவியில் பிறப்பதன் மூலமாக அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவரா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். ரோமர் 8:21 பார்த்தோம்னா, தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களே முதற் பேரானவா இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார் சொல்லி படிக்கிறோம் இல்லைங்களா? இப்ப எல்லாத்துக்கும் முதல் பேரானவரா இருக்கிறாரு. அதற்காகவே அவர் ஜெனிப்பிக்கப்பட்டு அதை வளர்ச்சி அடைந்து பூர்ணப்படுத்தப்பட்டதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப அவருடைய புது சிருஷ்டிப்பின் செயல்முறைக்கு முழுவதுமாக அவர் தன்னை உட்படுத்தி கொண்டார். அவர் இனி மாம்சத்துல இல்லை, ஒரு மனிதனாக மாம்சத்திலே அவர் உயிர்த்தெழ முடியாது. ஏன்னா அதை பலி செலுத்தி தான் இந்த விதமாக அவர் தானே அந்த புது சிருஷ்டி வளர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம் இல்லையா? அப்போ ஒரு ஆவி ஜீவியா இருக்கிறாரு. கிறிஸ்து உயிர்த்தெழுதலுக்காக யாவை தேவனை நாம துதித்து சோத்தரிக்க கடவோம் இல்லையா? அப்ப இதுவரைக்கும் நம்ம பார்த்த காரியங்கள்லாம் தப்பறையா அது சத்தியமா அப்படின்னு சொல்லி நிரூபணம் பண்ணுவதற்கான ஒரு 7 விதமான காரியங்கள்ல நம்ம ஆக்சியம்ஸ்ல ஏற்கனவே படிச்சோம் இல்லையா? ஆக்சியம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 7 விதமான காரியங்கள்ல 6 காரியங்கள் வரைக்கும் நாம இது வந்து படிச்சிருக்கோம். 5 படிச்சுட்டோம். தேவபக்திக்குரிய அபிவிருத்தியோட இணக்கமா இருக்குது அப்படிங்கலாம் படிச்சுட்டோம் இல்லையா? 6 காரியங்களை நாம இது வரைக்கும் அத வேதத்தை ஆராய்ந்து பார்த்து அதை குறித்த காரியங்களை நாம புரிந்து கொண்டோம். அதெல்லாம் இப்போ வேத வசனம் இசவா எனக்கு இணக்கமா இருக்குது. ஆண்டவராய் யெஷுவா மாம்சத்தில் உயிர்த்தெழல, ஆவிக்குரிய சரீரத்திலே புது சிருஷ்டியா உயிர்த்தெழுந்தார் அப்படிங்கிற காரியம் எல்லா கருத்தோடும் இணக்கம் உள்ளதா இருக்கு. அது தனக்கு அந்த கருத்து தனக்கு தானே இணக்கம் உள்ளதா இருக்குது. அதே போல ஒவ்வொரு வேத வாக்கியத்தோடு இணக்கம் உள்ளதா இருக்குன்னு மற்ற அநேக வேத வாக்கியங்களை நாம படிச்சோம். அதே போல வேத கொள்கைகளோடு இசைவிணக்கமா இருக்குங்கிறதையும் பார்த்தோம் இல்லையா? தேவனுடைய குணாம்சத்தோட இசைவிணக்கமா இருக்கு. மாம்சத்துல உயிர் தெளிந்து வந்தார் அப்படின்னா தேவனுடைய குணாம்சத்துக்கு அது இசைவிணக்கமா இல்லை. அப்ப ஆவிக்குரிய சரீரத்திலே புது சிருஷ்டியாக தெய்வீக சுபாவத்துல உயிர் தெளிந்தார் அப்படிங்கிறப்போ அது தேவனுடைய குணாம்சங்களோடு இணக்கமா இருக்குது. மீட்கும் பலி, ஈடுபள்ளி அந்த ஒரு காரியங்களுக்கும் இணக்கமா இருக்குதுங்கெல்லாம் பார்த்தோம். அதே போல தேவ பக்தி அபிவிருத்தியோடு இணக்கமா இருக்கு அப்படிங்கிறதையும் நாம இது வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். 19 நிரூபணங்களை நாம இதுல பார்த்திருக்கோம். இப்ப அடுத்ததா நாம பார்க்கக்கூடிய காரியம், அவர் ஆண்டவராய் யெஷுவா உயிர்த்தெழுதலே ஆவிக்குரிய சரீரத்தை தெய்வீக சுபாவத்தை உயிர்த்தெழுந்திருக்கிறார் அப்படிங்கிற காரியமானது
வரலாற்றில் நடந்த உண்மை நிகழ்வுகளோடு ஒத்து போகிறதா இருக்கு. அதான் இப்ப நாம என்ன பண்ணலாம், தொடர்ந்து நாம பார்க்கலாம் இல்லைங்களா? இப்ப மரித்து வந்து ஒரு மனிதன் திரும்ப வந்தா அப்படிங்கிற கருத்து உயிர்த்தெழுதலை பற்றிய வரலாற்று உண்மைகளுக்கு பெரிதும் முரண்பட்டு இருக்கிறது. மாம்சத்திலே வந்தாருன்னா நடந்த நிகழ்வுகளுக்கு, உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் ஆண்டவராய் யெசுவா கிறிஸ்து அவர்களுக்கு காட்சி அளித்த அந்த நிகழ்வுகள், அதற்கப்புறம் நடந்த அந்த நிகழ்வுகளுக்கு எல்லாம் மாம்சத்துல உயிர்த்தெழுந்தார் என்று சொன்னோம்னா அது முரண்பாடாக இருக்கக்கூடியதா இருக்கிறது. வேத வசனங்களுக்கு முரண்பாடா இருக்கக்கூடியதா இருக்குது. அந்த காரியங்களை குறித்து நாம என்ன பண்ணலாம், இப்ப நாம தியானித்து பார்க்கலாம். உதாரணத்துக்கு பார்க்கணும், 1 6 16 நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? மனசு ஒருவராய் சாவாமல் இல்லவர் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். மனுஷரில் ஒருவரும் கண்டிராத காணக்கூடாதவராய் இருக்கிறார் என்று படிக்கிறோம். மனுஷரில் ஒருவரும் இப்ப கண்டல காணக்கூடாதவருமாய் இருக்கிறார் அப்படின்னு அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு. ஆனா அப்போஸ்தலர் உயிர்த்தெழுந்த இயேசுவை கண்டார்களா இல்லையா? இல்லையா? 40 நாட்கள்ல நம்முடைய கர்த்தர் செய்ய வேண்டிய 40 நாட்கள்ல நம்முடைய கர்த்தர் தாம் உயிர்த்தெழுந்திருக்கிறார் அப்படிங்கிறத எல்லாத்துக்கும் சாட்சிப்படுத்தினாரா இல்லையா? சாட்சிப்படுத்தினாரு. மனுஷீகத்துலதான் சாட்சிப்படுத்தினார். இது நடந்த உண்மை இல்லைங்களா? இப்ப மனுஷத்துல சாட்சிப்படுத்திருக்கிறார் போது அப்ப நீங்க ஆவிக்கும் சரீரத்தை உயிர்த்தெழுந்தாருன்னு சொல்றீங்களே, இதுதானே முரண்பாடா இருக்குது அப்படின்னு சொல்லி சிலர் அநேகர் வந்து கேள்வி கேட்கலாம். நிச்சயமாக ஆவிக்கும் சரீரத்தை உயிர்த்தெழுந்தார் அப்படிங்கிறது முரண்பாடா இல்ல. மாம்சியத்தில் உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு சொல்றது முரண்பாடா இருக்கும். அதை குறித்த காரியங்கள் தான் இப்ப நம்ம என்ன பண்ணலாம், இதை நாம தியானிக்க போகிறோம் இல்லையா? அப்போ 40 நாட்கள்ல நம்முடைய மரித்ததுக்கு அப்புறம் 40 நாட்கள் என்னுடைய கர்த்தர் செய்ய வேண்டிய வேலை என்ன? மற்ற காரியங்களுக்கு மத்தியில மரித்தோர் இருந்து அவர் உயிர்த்தெழுந்தார் என்று தமது சீசர்களை அவர் நம்ப வைக்கணும். ஏன்னா தீசர்கள் தான் அதுக்கப்புறம் ஜனங்களுக்கு சாட்சி கொடுக்க போறாங்க. ஆண்டவரை இயேசு போதனை எடுத்து சொல்லணும்னா அவர் உயிரோடு இருக்கிறார்னு சொல்லி சாட்சி கொடுக்கணும். அந்த சாட்சி அவர்கள் கண்ணா கண்ட ஒரு சாட்சியாகவும் இருக்கணும் இல்லைங்களா? அப்பதானே சாட்சி கொடுக்க முடியும். மரித்தோர் வந்து அவர் உயிரோடு எழுந்தார் அப்படிங்கிறத அவர்கள் நம்ப வைக்கணும் இல்லையா? ஆனா அதே சமயத்துல அப்போஸ்தலருக்கு தெரியும் மரித்தவர்கள் மரித்தவர்களாக இருப்பாங்க, உணர்வற்றவர்களாக இருப்பாங்க அப்படி சீசர்கள் நம்பினாங்க. ஏன்னா பிரசங்க எல்லாம் அழகா மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள் நாங்க சொல்றதை பார்க்கிறோம். அப்ப யெசுவா தம்முடைய உயிர்த்தெழுதலே ஒரு ஆவி ஜீவியாக ஆனதுனால அவ்வாறாகவே எந்த மனிதனாலும் காணப்படவில்லை மற்றும் காணப்படவும் கூடாது. அதனாலதான் தீமோத்தேயுல படிக்கிற மனுஷர் ஒருவரும் கண்டிராதவர் காணக்கூடாதவருமா இருக்கிறார். அப்ப அவர்கள் கண்டது எந்த விதமான காரியங்கள் அப்போஸ்தலர் எல்லாம் கண்டாங்களே அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் உயிர்த்தெழுந்தார் அப்படிங்கிறத அவர்களுக்கு நிரூபிப்பதற்கு அப்ப அவர் எவ்வாறு செயல்படணும், நோக்கம் என்ன? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு குருவா இருந்தவர், போதகரா இருந்தவர் மரிச்சிட்டார். மரித்த நிலையில ஒருத்தனும் ஒன்றும் அறியான் அப்படிங்கிறது அவர்களுக்கு தெரியும். அதே சமயத்துல இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து வந்திருக்கிறார். ஆவிக சரீரத்தை உயிர்த்தெழுந்து வந்திருக்கிறார். அப்ப உயிர்த்தெழுந்து வந்ததை அவர்களுக்கு நிரூபம் பண்ணி காமிக்கணும். அப்பதான் இவரை குறித்து தைரியமாக அவர்கள் பிரசங்கம் பண்ண முடியும். விசுவாசி இருக்கிறாருங்கிற ஒரு தைரியத்துல அவர்கள் செயல்பட முடியும் இல்லைங்களா? அப்ப அதை நிரூபிப்பதற்கு அவர் எந்த விதமாக செயல்பட வேண்டும், எந்த விதமாக செயல்பட்டால் அது சரியாக இருக்கும். ஏன்னா இவர் ஆவிக்குரிய சரீரத்துல இருக்கிறான்னு சொல்லி இது வரைக்கும் 19 நிறுவனங்கள் வரைக்கும் பார்த்தோம். ஆவிக்குரிய சரீரத்துல தான் இருக்கிறாரு, மாம்சத்தை உயிர் தெழல அப்படிங்கிறது 7 ஆக்சியம்ஸ் அப்படிங்கிற மூலமாக நிரூபணம் பண்ணி பார்த்துட்டோம். அப்பனா இந்த உண்மை நிரூபணம் 7வதா இருக்கக்கூடிய அந்த வரலாற்று உண்மைகள், நடந்த உண்மைகளுக்கு அது எப்படி இசைவனமா இருக்குது அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். அப்ப அவர் செயல்படும் விதம் எவ்விதமா இருக்கும்னு பார்த்தோம்னா, அவர் மரித்த நிலையிலே ஒன்றும் அறியாதவராக அவர் இல்ல. இப்ப அவர் உயிரோடு இருக்கிறாரு. அவரால் செயல்பட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போஸ்தலருக்கு அவர் தன்னை உறுதிப்படுத்தணும், காமிக்கணும். ஏன்னா பிரசங்கில நம்ம பிரசங்கில நம்ம என்ன படிக்கிறோம்? உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பதை அறியார்கள் இல்லையா? பிரசங்கி 9ல 5, 6, 10 வசனங்கள் என்ன படிக்கிறோம்? உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பதை அறிவார்களே, மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள். இனி அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை, அவர்கள் பேர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கிறது.
அவர்கள் சிநேகமும் அவர்கள் பகையும் அவர்கள் பொறாமையும் எல்லாம் ஒளிந்து போயிற்று. சூரியனுக்கு கீழே செயல்படுகிறது ஒன்றில் அவர்களுக்கு இனி என்றைக்கு பங்கு இல்லை, இல்லையா? இப்ப மரித்தவர்கள் ஒன்றுமே அறிய மாட்டாங்க. அவர்களுக்கு பூமியில் நடக்க எந்த ஒரு காரியங்களும் ஒரு பலனும் கிடையாது. அவர்கள் பேர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கிறது. இதான் நடைமுறையில நடக்கக்கூடிய ஒரு காரியம். இது பிரசங்கில சொல்லப்பட்டிருக்குது. அப்போ சொல்றது வேத வசனங்களை படித்ததுனால அவங்க இவர்கள் நம்புறாங்க, இல்லையா? மரித்தவர்கள் ஒன்றும் அறிய மாட்டாங்க. அதேபோல் மரித்த நிலையில் இருக்கும்போது அவர்களுக்கு சிநேகமும் தெரியாது, பகையும் தெரியாது, பொறாமையும் தெரியாது, எல்லாம் ஒளிஞ்சு போயிட்டு அவருடைய எந்த குணமும் அவர்கிட்ட கிடையாது. அப்ப சூரியனை கீழே செய்யப்படுகிற எந்த ஒரு காரியத்திலும் அவர்களுக்கு இனி என்றைக்கும் பங்கு இல்லை. மரித்த நிலையிலே ஜீவன் அற்றவர்களாக அவர்கள் இருக்கிறாங்க. ஆகையினால்தான் அங்க பிரசங்கி 10வது வசனம் சொல்லும்போது, இப்படி போகிற பாதாளத்துல செய்க வித்த அறிவு ஞானம் எதுவுமே கிடையாது. ஒரு உணர்வற்ற ஒரு நிலையில இருக்கக்கூடியவனா இருக்கிறான். எந்த இதுலயும் ஒரு பங்கும் இல்லை, பாதமும் தெரியாது, எந்த ஒரு குணமும் தெரியாது, எதுவுமே தெரியாது. அப்ப அங்க எந்த ஒரு அறிவு வித்தை செய்கை ஞானம் எந்த ஒரு செயல்பாடும் அங்க இருக்காது. ஆகையினால செய்யும்படி உன் கைக்கு நேரடி எதுவோ அதை உன் பலத்தோட நீ உயிரோடு இருக்கிற செய். ஜீவனோடு இருக்கும்போது உன் கைக்கு நேரடியது எதுவோ அதையெல்லாம் பலத்தோட செய்யுன்னு பிரசங்கி சொல்றாரு. இதெல்லாம் அப்போஸ்தலர்கள் அறிந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு ஆவி ஜீவியா இருக்கிற ஆண்டவராய் யெஷுவா கிறிஸ்துவ செயல்பாடுகள் எப்படி அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட வேண்டும்? அவர் இப்போது செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறாரு. மரித்த நிலையே இல்லை. தேவன் அவர் உயிரோடு எழுப்பி இருக்கிறார். ஆவிக்கு சரீரத்தில் எழுப்பி இருக்கிறார். அப்ப அவர் செயல்படுகிறவராய் இருக்கிறார் என்பதை அப்போஸ்தலருக்கு அவர் நிரூபித்து காண்பிக்க வேண்டும், இல்லையா? இப்ப எந்த விதம் நிரூபித்து காமிக்கிறாரு, வெளிப்படுத்துறாரு? ஏன்னா அவரை போல மானிட கண்களால் காணக்கூடாமல் இருக்கிற ஆவி ஜீவிகள் சில மனிதர்களுக்கு தங்கள் செயல்பாடுகளை காண்பித்திருக்க அதே விதத்துல தான் இவரும் காண்பிச்சிருக்கிறார். ஆரம்ப காலத்துல பழைய ஏற்பாடுகள்லாம் படிக்கிறோம். ஆவிக்குரிய ஜீவி கண்ணால் காணக்கூடாத இருக்கிற தேவதூதர்கள் அந்த ஆவிக்குரிய ஜீவிகள இருக்கிறாங்க. அவர்கள் சில மனிதர்களுக்கு தங்கள் செயல்பாடுகளை எப்படி காண்பிச்சாங்களோ அதே விதத்துல தான் இவரும் காண்பிக்கணும். ஏன்னா இவரும் அதே விதமாக ஒரு ஆவிக்குரிய சரீரத்துல இருக்கிறாரு. அப்ப அந்த மனிதர்களுக்கு காட்சி அளிப்பதற்கு சரீரங்களை உருவாக்குவதன் மூலம் வெளிப்படுத்திய அந்த தேவதூதர்கள் சரீரங்களை உருவாக்கி மனிதர்களுக்கு காட்சி அளித்தது போல இவரும் அந்த சமயத்துக்கேற்ற சரீரத்தை உருவாக்கி தம்மை இருக்கிறவராக செயல்பட்டு கொண்டு இருக்கிறவராக தம்முடைய சீசர்களுக்கு அப்போஸ்தலருக்கு என்ன பண்ணோம்? கண்மை காண்பிக்க வேண்டும், இல்லைங்களா? ஏன்னா கண்களால் காணக்கூடிய பொருட்களாலான சரீரங்களை அவ்வாறு உருவாக்குவதில் யெஷுவா செயல்பட்ட அந்த விதத்தை குறித்து நாம் ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா என்ன இருக்குன்னா, ஏன்னா அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளும் அப்போஸ்தலருக்கு தரிசனமானார், இல்லையா? தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறார் காண்பித்தார். இங்க சொல்லும்போது என்ன சொல்லியிருக்கு? அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி, இல்லையா? 40 நாளும் பாடுபட்ட பின்பு உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் உயிர்த்தெழுந்து 40 நாளும் அப்போஸ்தலருக்கு தரிசனமானார். தரிசனமாகி தம்மை காண்பித்தாரு. தேவனுடைய ராஜ்யங்களுக்குரியவைகளை அவர்களுடன் பேசி இருக்கிறாரு. அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவா காண்பிக்கிறார். அதான் முக்கியம். அவர் செயல்படக்கூடியவராக உயிரோடு இருக்கிறவா காண்பிக்கணும். அதற்கு அநேக திருஷ்டாந்தங்களை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. தரிசனங்களை அவர் கொடுத்திருக்கிறார். இதுதான் அப்போஸ்தலன் சொல்லக்கூடிய ஒரு சரியான காரியமா இருக்குது. அப்ப யெஷுவா உயிரோடு இருப்பவராக தம்மை சீசுகள் வெளிப்படுத்துவதற்காக கண்களால் காணக்கூடிய பொருட்களால் ஆன அந்த சரீரங்களை உருவாக்குறதுல யெஷுவா செயல்பட்டிருக்கிறாரு. அந்த காரியங்களை குறித்து அங்க என்ன சொல்றாரு? அந்த தெளிவ தரிசனமாகி அப்படிங்கிறப்போ அதுக்கு என்ன வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா அப்டானோமேனஸ் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு.
அவர் தம்மை குறித்து தரிசனங்களை அல்லது பிரதிநிதித்துவங்களை உருவாக்கதை அர்த்தப்படுத்துகிறது. தரிசனம் அப்படிங்கிறப்போ உண்மை நிகழ்வுகள் போல தோன்றும். ஆனா உண்மை நிகழ்வுகள் அல்ல. அது பிரதிநிதித்துவப்படுது. யாரை குறித்து தரிசனம் காணுகிறார்களோ அவரை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒரு காரியமாக அது இருக்கிறது அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுகிறோம். அப்ப இந்த வினைச்சொல், இந்த அப்டானோமேனாஸ் அப்படிங்கிற அந்த வினைச்சொல் அப்டாசியா அப்படின்ற வார்த்தைக்குரிய அதே மூல வார்த்தை தான் விவரிக்கப்படுகிறது. அப்டாசியா அப்படிங்கிறது கிரேக்க புதிய ஏற்பாட்டுல தரிசனம் அல்லது பிரதிநிதித்துவம் என்பதற்குரிய ஒரு பெயர் சொல்லாக அது இருக்கிறது. அப்ப 40 நாளிலும் அவர்களுக்கு தரிசனமாகி ஒரு சரீரத்தை காண்பிச்சார்னா, ஒரு சரீரத்தை அவர்களுடைய ஐயங்களை போக்கும்படிக்கான ஒரு சரீரத்தை உருவாக்கி அவர்களுக்கு காண்பிக்கிறார். ஆக மெய்யான ஆவிக்குரிய சரீரத்தை அவர்கள் கண்டது கிடையாது. ஏன்னா ஒருவரும் காணக்கூடாதவரும் காணாதவருமாய் இருக்கிறார் என்று 1 தீமோத்தேயு 6:16 படிக்கிறோம் இல்லைங்களா? இப்ப ஆவிக்குரிய சரீரத்தில் இருக்கும்போது மாம்சீக கண்களால் காண முடியாது, காணக்கூடாதவராக இருக்கிறாரு, காண முடியாதவராக இருக்கிறாரு இல்லைங்களா? ஆகினால மாம்ச சரீரத்தை உருவாக்கி கொண்டு அவர்களுக்கு தாம் செயல்படக்கூடியவராக இருக்கிறத அவருக்கு வெளிப்படுத்துறாரு. அப்படிப்பட்ட அர்த்தம் கொடுக்கும்படிக்கான ஒரு வார்த்தை தான் இந்த இடங்களில் எல்லாம் அதுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்கிறோம் இல்லையா? அப்போ இந்த சரி, அதனால்தான் 2 கொரிந்தியர் 12:1 அப்போஸ்தலன் பவுல் சொல்லும்போது கர்த்தர் அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுத்தல்களையும் சொல்லுகிறேன் அப்படிங்கிறார். இதெல்லாம் அந்த வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டது. கர்த்தர் அருளிய தரிசனங்கள் வெளிப்படுத்தல்களையும் சொல்லுகிறேன் அப்படிங்கிறார். அதே போல அப்படின்னா அப்போஸ்தலன் பவுல் இயேசு கிறிஸ்துவை பார்த்திருக்கிறாரு, அவர் சரீரத்தை, மகிமையடைந்த சரீரத்தை அப்படின்னு சொல்லி ஒருவேளை கேட்கலாம், சிலர் கேட்கலாம். ஆனா அப்போஸ்தலன் பவுல் அதை குறித்து சொல்லும்போது, அகிரிப்பா ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனா இருக்கல அப்படிங்கிறார். அப்ப அதையும் ஒரு தரிசனம் அப்போஸ்தலன் பவுல் ஆண்டவர் யெஷுவா சரீரத்தில் வெளிப்பட்ட அந்த ஒளியினுடைய அந்த தரிசனத்தை தான் பார்த்திருக்கிறார். அந்த ஒளியினுடைய தரிசனத்தை பார்த்ததுக்கே அவர் கண்ணு போயிருச்சு இல்லைங்களா? அப்ப ஒருவேளை அவர் அவருடைய சரீரத்தை பார்த்திருப்பாரானால், ஆவிக்குரிய சரீரத்தை பார்த்திருப்பாரானால், ஒருவரும் காணாதவரும் காணக்கூடாதவருமா இருக்கிறார் என்று 1 தீமோத்தேயு 6:14 சொன்னது, அப்ப அவர் பொய் சொன்னார்னு அர்த்தமாயிரும். தேவனுடைய வார்த்தைகள் எல்லாமே பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட வார்த்தைகள். ஒன்றுக்கொன்று முரண்பாடா இருக்காது. ஆகையினால இங்க அவர் பார்த்தது என்னது? தரிசனம் அப்படிங்கிறது அவரே அங்க சொல்றாரு அப்படிங்கிறத பார்க்கிறோம். நிச்சயமா அப்போஸ்தலனாகிய பவுலும் ஆண்டவர் யெஷுவாவோட மகிமை இந்த சரீரத்தையோ அவர் என்ன பண்ணல, பார்க்கல. சரீரத்தில் வெளியான அந்த ஒளியினுடைய ஒரு தரிசனத்தை தான் பார்த்தேன். அந்த தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படியாம இருக்கவில்லை என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே சொல்கிறார் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்கிறோம் இல்லையா? அதே போல லூக்கா 1:22, 23 சகரியா தரிசனம் கண்டார் இல்லைங்களா? அவர் தேவாலயத்தில் ஒரு தரிசனத்தை கண்டான் என்று ஜனங்கள் எல்லாம் அறிந்து கொண்டார் அப்படின்னு அந்த சகரியா கண்ட தரிசனம், அதன் மூலமா அவர் ஊமையானது, வெளியில பேசினது, ஜாடையில பேசினது, இல்ல இதை ஜாடையில பேசுறத பார்த்த உடனே வெளியே இருக்க ஜனங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. சரி, இவர் ஒரு தரிசனத்தை கண்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிற காரியங்களை குறித்து நாம பார்க்கிறோம். அப்ப அங்கேயும் தேவதூதன் சகரியாவுக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணி அவர் காண்பித்து அவரோடு பேசி இருக்கிறாரு. அதான் நடந்த ஒரு காரியமா இருக்கிறது. அதே போல லூக்கா 24:23 யெஷுவா உயிர்த்தெழுதலை குறித்து அவர் கல்லறைக்கு போயிருக்கும் போது, அப்ப தேவதூதர்கள் சொன்ன காரியங்கள், அவர்களுக்கு தேவதூதர்கள் கல்லறைக்கு போயிருக்கும் போது அங்கே தேவதூதர்களை தரிசித்தார்கள். அப்ப தேவதூதர்கள் மனுஷிக சரீரத்தை எடுத்துக்கொண்டு அவர்களோடு பேசினார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் சொல்லும்போது அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணார்கள். அப்ப இங்கும் ஒரு தரிசனம். அப்ப தேவதூதர்கள் ஜனங்களோடு பேசும்போது ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணி அவர்களுக்கு தரிசனமா காமிக்கிறார்கள். அந்த சரீரம் அவர்களுடைய உண்மையான சரீரம் அல்ல.
அவர்கள் எடுத்துக்கொண்ட அந்த சரீரம் அவர்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒரு சரீரமாக, அது ஒரு தரிசனமாக அவர்களுக்கு இருக்கக்கூடியதா இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசுவா கிறிஸ்துவும் இதே போலதான் அப்போஸ்தலர்களுக்கு, சீசர்களுக்கெல்லாம் தரிசனமானார் அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்கிறோம். அப்ப தூதர்கள் மனோ உரு எடுப்பது அப்படிங்கிறது கண்களால் காணக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி அப்போதைக்கு அப்போது சரீரங்களை உருவாக்கி கொள்றாங்க. ஆனா ஒரு சில கிறிஸ்தவர்கள் என்ன சொல்றாங்க, இந்த சரீரங்களை உருவாக்கி கொள்ளக்கூடிய இந்த காரியங்கள் எல்லாம் ஒரு விழுந்து போன தூதர்களுடைய ஒரு விசேஷித்த இயல்பா இருக்குது. அவர்களாம் விழுந்து போன தூதர்கள் என்று சொல்லுகிறதை சிலர் சொல்றாங்க. நிச்சயமா விழுந்து போன தூதர்களுக்கு அந்த காரியங்கள் எல்லாம் தடை பண்ணப்பட்டாச்சு. அந்தகார சங்கிலியினாலே கட்டப்பட்டிருக்காங்க. இனி அவர்களால் மாம்சீக சரீரத்தை எடுத்துக்கொண்டு மனிதர்களோடு தொடர்பு கொள்ள முடியாது. ஆனா விழுந்து போகாத தூதர்களால செய்ய முடியும். அவர்கள் அந்தகார சங்கிலியில கட்டப்படல. அவர்கள் வல்லமைகள் கட்டுப்படுத்தப்படல இல்லையா? அப்ப கிறிஸ்து உயிர்த்தெழுதல்ல பல்வேறு வெளிப்பாடுகள் பற்றிய உண்மைகளை குறித்த அந்த விளக்கத்தை நாம புரிந்து கொள்ளதுனால, இப்ப இவர்கள் விழுந்து போன தூதர்கள் அப்படின்னு சொன்ன காரியங்கள்லாம் தவறான ஒரு காரியமே இருக்கிறதுங்கிறத புரிஞ்சு கொள்கிறோம். அப்ப கர்த்தருடைய திட்டம் வெளிப்படுத்தப்பட்டு கொண்டிருந்த காலத்துல நல்ல தேவதூதர்கள் அவ்வாறு செய்திருக்கிறாங்க. இப்ப நம்ம பார்த்தோம். சகரியாவுக்கு தரிசனமானது, மரியாளுக்கு தரிசனமானது புதிய ஏற்பாட்டுல. அதே போல பழைய ஏற்பாட்டு காலங்களிலும் தேவதூதர்கள் தரிசனமாயிருக்காங்க. மனுஷ உருவத்திலே தோன்றி தரிசனமாயிருக்கிறாங்க. ஆபிரகாமுக்கு பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கு 3 புருஷர்கள் வர்றாங்க. இல்லையா? அங்கே அவரோடு கூட இருந்து சாப்பிடுறாங்க, எல்லாம் பண்றாங்க. அதுல ஒருத்தர் லோகாசா இருந்தாருன்னு சொல்லி பார்க்கிறோம். அதே போல யாக்கோபுக்கு தரிசனமாயிருக்கிறாங்க. யாக்கோபு தேவதூதனோடு போராடினான் அப்படிங்கறலாம் சொல்லி நம்ம படிக்கிறோம். மோசேக்கு தரிசனம் ஆயிருக்கிறாங்க. யோசுவா, கிதியோன், தாவீது, தானியேல், அக்கினி சூளையில் இருந்த 3 எபிரேய புருஷர்கள். 3 எபிரேய புருஷர்கள் தூக்கி அக்கினி சூளையில போட்டாங்க. ஆனா அங்க ராஜா பார்த்தது 4 பேர். இன்னொருத்தர் வந்து மனுஷகுமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் அந்த ராஜா சொன்னாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கோம் இல்லைங்களா? அப்ப அங்கே அவர்களுக்கு தரிசனமாகி அவர்களை பாதுகாத்திருக்கிறாரு. அதே போல சகரியா, மரியாள் இல்லையா? இயேசுவின் கல்லறையில இருந்த அந்த தேவதூதர்கள், அந்த ஒரு ஸ்திரீகள் அதை பார்த்திருக்கிறாங்க. பேதுருக்கு வெளிப்படுத்திருக்காரு. பேதுரு ஜெயில்ல இருக்கும்போது ஒரு தேவதூதன் என்ன பண்ணிருக்காரு? அவர் தரிசனமாகி ஜெயில இருந்து வெளியே கொண்டாந்து விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி காரியங்களை நம்ம படிக்கிறோம். அப்ப இதெல்லாமே தரிசனம் கொடுப்பதற்காக அவர்கள் உருவாக்கி கொண்ட ஒரு சரீரம். உண்மையிலே அது அவர்களோடது மெய்யான சரீரம் கிடையாது. அவர்கள் உருவாக்கி கொண்ட ஒரு சரீரமா இருக்குதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப அதுல இந்த சில தேவதூதர்கள் அவர்கள் கூட உணவுலாம் புசிச்சிருக்கிறாங்க இல்லைங்களா? அப்ப அவர்கள் சரீரங்கள் வந்து காணக்கூடாதவைகளாக இருக்கிறதுனால தங்களை காணக்கூடியவர்களாக ஆக்குறதுக்கு அவர்கள் கண்களால் காணக்கூடிய பொருட்களால் ஆன சரீரங்களை உருவாக்கி இருக்கணும். அதே விதமாக தான் யெஷுவா தம்முடைய உயிர்த்தலில் ஒரு ஆவி ஜீவியாக பிதாவின் சரீரத்துல ஒரு தற்சொரூபமாக அவர் இருக்கிறார் இல்லையா? அப்ப தெய்வீகத்தன்மை என்ற மிக உயர்ந்த ஆவிக்குரிய தன்மையில் இருக்கிறதுனால அவரும் இந்த விதமாக சரீரங்களை உருவாக்குவதை தான் மன உரு எடுப்பதை தான் அவர் செய்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது இதன் மூலமாக நாம புரிந்து கொள்கிறோம். இந்த வரலாற்று உண்மைகள் இந்த நடவடிக்கை மூலமா புரிந்து கொள்கிறோம் இல்லைங்களா? ஏனென்னா ஒரு ஆவி ஜீவிக்கு அவர்கள் கண்ட அந்த மாம்சம் எலும்புகளும் இராது. அவரே சொல்றார், ஆவி ஜீவிக்கு மாம்சம் எலும்புகளும் இராது என்று அவரே சொல்லுகிறார் அப்படிங்கிறத நாம பார்க்கோம் இல்லைங்களா? லூக்கா 24:39 நம்ம படிக்கிறோம் இல்லையா? நான் தான் என்று அறியும்படிக்கு என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள், நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே அப்படின்னு சொல்லி அங்க சொல்றாரு. அப்ப இவரு அங்க வெளிப்படுத்துறாரு, நான் இப்போ ஆவிக்குரிய சரீரத்துல இல்ல, ஆவிக்குரிய சரீரத்துல தான் நீங்க பார்க்க முடியாது. இது உருவாக்கி கொண்ட ஒரு மாம்சீக சரீரம். நீங்க தொட்டு பாருங்க. இப்போ இருக்கிற பிறகு அந்த மாம்சம் எலும்புகளும் ஆவிக்குரிய சரீரத்துக்கு இருக்காது.
ஆகினால் உங்களால் அதை பார்க்க இயலாது. நீங்கள் பார்ப்பதற்கென்று உருவாக்கி கொள்ளப்பட்ட ஒரு சரீரம், மாம்சீக சரீரமாக இது இருக்கிறது என்று அவர்களுக்கு அங்க எடுத்து சொல்லுகிறார் இல்லைங்களா? அது மட்டும் இல்லாம ஒரு ஆவி ஜீவி காணக்கூடாத நிலையில இருக்கிறதுனால அவர்கள் ஒரு ஆவியை கண்டிருக்க முடியாது. ஆகையினால் அவர்கள் ஒரு ஆவியை பார்க்கவில்லை, மாம்சியத்தில் இருந்ததான் பார்த்திருக்கிறாங்க. அது அவர்களுக்கு அவரை இயேசு கிறிஸ்துவை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒரு தரிசனமாக அவர்களுக்கு காண்பித்திருக்கிறார் இல்லையா? அப்ப ஒரு ஆவி ஜீவியா இருந்தார் அப்படிங்கிறப்போ இந்த மாம்சம் எலும்புகளும் ஆவி ஜீவிக்கு கிடையாது அப்படிங்கிறப்ப ஒரு சிலர் சொல்லுவாங்க, மாம்சம் எலும்பு அங்க இன்னொரு இடத்துல சொல்லும்போது மாம்சம் ரத்தம் தேவனுடைய ராஜ்யம் சுதந்திரிக்க மாட்டாது அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இங்க மாம்சம் எலும்புகள்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை கூட குதர்க்கமாக ஒரு விதண்டாவாதமாக சிலர் சொல்லுவாங்க. ஆனா இங்க அவர் சொல்லும்போது மாம்சம் எலும்புகள் இருக்கிறத தொட்டு பார்க்க முடியும். ரத்தம் உள்ளுக்குள்ள ஓடி இருக்கிறத தொட்டு பார்க்க முடியுமா? தொட்டு பார்த்து அறிய முடியுமா? அறிய முடியாது. ஆயினால்தான் ஆண்டவர் யெஷுவா கிறிஸ்து இங்க ரத்தத்தை குறிப்பிடல. ஒரு மாம்சம் எலும்புகளும் இருக்கிறத தொட்டு பாருங்கன்னு சொல்லி அங்க சொல்றாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ அவர் அவர்களுக்கு காண்பித்த அந்த சரீரத்தை தொட்டு பார்க்கும்போது மாம்சம் எலும்பும் இருக்கிறத அவர்களால உணர முடியும், காண முடியும், அறிந்து கொள்ள முடியும். அப்ப நாம ஒரு தெளிந்த மனதோட, உண்மையான இருதயத்தோட இந்த உண்மை நிகழ்வுகளை நாம கவனித்தோமானால் நிச்சயமா இது நமக்கு புரியும். அப்ப தாழ்மையுள்ள எண்ணங்களோடும் சிந்தனைகளோடும் உணர்வோடு உண்மையான இதயத்தோடு இந்த காரியங்களை நாம சிந்தித்து தியானித்தோமானால் இது நமக்கு நிச்சயமா புரியும். அநேகருக்கு இதெல்லாம் புரியாத ஒரு புதிராக இருக்கிறது. காரணம் என்னன்னா மற்ற வேத வசனங்களும் இசைவனித்து பார்க்கறதில்ல, வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கறதில்ல. ஆண்டவரே யெஷுவா சொல்றார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகள் நித்தியம் உண்டு என்று காண்கிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுப்பவைகள் அவைகளே என்று சொல்லுகிறதை நாம் பார்ப்போம் இல்லைங்களா? அப்ப அவரே வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். அப்படியானால் உண்மையா கர்த்தருடைய பிள்ளைகள் தெளிந்த புத்தியோடு, மனத்தாழ்மையோடு, உண்மையான இருதயத்தோடு கவனித்தோமானால், இந்த நிகழ்வுகளை நாம யோசித்து தீர்க்கமாக ஆராய்ந்தோமானால், நிச்சயமா நமக்கு உண்மை புலப்படக்கூடியதாக நமக்கு இருக்கும். அப்ப மேற்கொண்டு இருக்கக்கூடிய காரியங்களை நாம மணி ஆயிட்டு, அதனால நம்ம இதோட முடித்துக் கொள்ளலாம். மேற்கொண்டு இன்னும் இருக்கக்கூடிய காரியங்களை நமக்கு கர்த்தர் சித்தமானால் எந்தெந்த விதத்தில் அவர்களுக்கு சாட்சி கொடுத்தார் அப்படிங்கிற காரியங்களை எல்லாம் நாம இனி வரக்கூடிய காலங்களில் நாம இந்த காரியங்கள் குறித்து தியானிப்போம். அன்பின் தாமே தேவன் தாமே நம்மை ஆசிரித்து வழிநடத்துவாராக. ஆமேன்.